கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீ. தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீ. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் அடியனை மறைத்து நீர் வெளிப்பட போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். மீட்பு இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மறுபடியுமாய் நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். மறுபடியும் நம் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒருவேளை நம்ம ஆதாரமாய் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன பண்ணுங்க? கர்த்தர் ஆவியா இருக்கிறார். ஒரு மனுஷன் ஒருவேளை அநேக ஜனங்கள் இன்று விடுதலை அற்று கிடக்கும் பொழுது ஒரே ஒரு மனுஷன் விடுதலையோடு கூட தேவனை துதித்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் இல்லாதபடியினால் தான் இன்னும் கட்டப்பட்ட அதே நிலையில இருக்கிறோம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. சில நேரத்தில் சத்தியத்தை பேசும் பொழுது புரிந்து கொள்கின்ற அந்த மனநிலையும் மனக்கண்களும் நமக்கு திறக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன சொல்லுங்க? இந்த வாரத்தில் இதே பேசினாங்க, இதை கத்துனாங்க. சில நேரத்தில் நம்ம கேட்போம், என்னப்பா இன்னைக்கு தேவ செய்தின்னு கேட்போம். எல்லாம் திருன்னு முழிப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? அல்லேலூயா. கேட்டால் உடனே என்ன பண்ணுவாங்க? அதுவா அப்படின்ட்டு அவன் ஒரு டெனாமினேஷனில் போயின்னு இருப்பான். அவங்க ஒரு சைடு போயிட்டு அங்கே எங்கேயோ அப்படியே போய் பார்த்துட்டு ஏற்காலப்பையே பிடிச்சிட்டு அப்படின்னா அப்படியே சுற்றின்னு இப்படி வந்து பிரதர் இதுதான் பிரதர் அப்படின்னும். இங்க இருக்கும்பொழுது தேவ செய்தியை கவனிக்க மாட்டேன். கர்த்தர் என்கிட்ட என்ன பேச போறேன்னு காரணம் என்னன்னா, நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், என்னிடத்துல விடுதலை இல்லை. விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை என்னிடத்துல இருக்கும் பொழுது எனக்கு எதுவும் என் சிந்தைக்கு பிடிபட மாட்டேன் என்கிறது. அதனால்தான் எல்லா சபைகளிலும் சொல்லுகின்ற ஒரே காரியம் தெரியுமா? முதல்ல பரிசுத்த ஆவியானவரை கேளு. 120 சீஷர்கள் மேல் வீட்டிலே ரொம்ப சுதந்திரமாக ஆராதித்து கொண்டு நம்ம நினைக்கிறோம். சில நேரத்தில், பல நேரத்தில் நினைப்போம், நல்ல ஆராதனை வீரர்கள்லாம் பண்ண ஆராதனை பண்ணி கொட்டு அடித்து அந்த பேண்டுகிட்டலாம் அடிச்சு வாசித்து அந்த அபிஷேகம் நிரம்பி வரும்போது அப்படியே என்ன பண்ணோம், எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசி. அப்படி இல்லை. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை. மேல் வீட்டில் 120 பேர் இருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாம் உயிரை கையில் பிடித்து கொண்டு பயத்தோடு கூட அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்ற எல்லா மனுஷனும் கொல்லப்படத்தக்கதாக காரியங்கள் அங்கே நடந்து கொண்டே இருந்தது. அங்கே பேண்ட் அடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை, சத்தமா பாடுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. இல்லாத போதிலே அந்த 120 பேர் மேல எப்படி ஐயா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்ற ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு முன்னாடி வரணும். அல்லேலூயா. இங்க வந்தா நம்மளுக்கு என்ன அச்சதான் வரும்? பேண்ட் அடிச்சாதான் நம்மளுக்கு ஆவியின் அபிஷேகமே வந்து ஆடும். அப்படித்தானே? உண்மை அது கிடையாது.
மகனே மகளே, நீ நினைக்கிறியா சகோதரிய, ஒருவேளை அப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்ததான் ஆவியானவர் வர நினைச்சுனா அது தவறான சிந்தனைகளை, தவறான கண்ணோட்டத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கிறாய். இதுவரைக்கும் தேவனை தெரியாதபடிக்கு நீ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ உண்மையோடு கூட, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட என்று கர்த்தரை தேவ சமூகத்தில் தேடுகின்றாயோ அன்று உனக்கு ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீ விடுதலையோடு கூட கர்த்தரை துதிப்பாய். அல்லேலூயா. சில நேரத்தில் உலகத்தில் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு ஆவி, ஒருவேளை தள்ளப்பட்ட ஒரு ஆவி உண்டு தெரியுங்களா? தேவ சமூகத்தில் இருந்து அவன் ஆராதனை கூடத்திலிருந்து சொன்னானா, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை போட்டு அமர்வேன் அவன் இருதயத்தில் சொல்லும் போது, ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்ல, ஆண்டவர் மற்றவங்கள மாதிரி முகத்தை பார்த்தவனே அபிஷேகத்தில் வழியுதுன்னு சொல்ல மாட்டாரு. பார்த்தா தேவ பிரசன்னம் எப்படி இருக்குதான், முகத்தில் தெரியுதான். கடந்த நாட்களில் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இன்னைக்கு தேவ செய்தி போட்டிருக்கும் போது அதை நான் கவனித்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த தேவ செய்தியை நான் நேத்தான் பார்த்தேன். எடிட் பண்ணியிருக்கும் போது பார்த்தேன். ஒருவர் வந்து சொல்லுகின்றார்ப்பா, அவர் முகம் தேவ பிரசன்னமாக இருக்குது, அவர் பரலோகத்துக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாராம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாராம். நீங்க அதை புரிஞ்சுக்கலன்னா அது வரைக்கும் விடுதலை அடையவே மாட்டீங்க. ஆண்டவர் நம்மளுக்கு சந்தர்ப்பத்தை உங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. லூக்கா எழுதின நிறுவத்தில் ஒரு வசனத்தை வாசிச்சு பார்ப்போமே. ஆவியானவர் ஏவுகின்றபடியினால 16வது அதிகாரத்தின் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின நிருபம் 19வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அவன் தினமும் சம்பிரதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரமும் இருந்தான். அவன் எப்படின்னா பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளினால் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். அவன் எப்படி இருந்தா, எந்த மனநிலையில் இருந்தான்ப்பா, ஒருவேளை அந்த பணக்காரனுடைய மேஜையில் அவன் சாப்பிட்றான்ல, அந்த சாப்பாட்டில் ஒரு சின்ன துண்டு கீழே விழுந்தா கூட அதை சாப்பிட்டு நான் சந்தோஷப்படத்தக்கதாக அவன் பசியா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அங்கு சம்பிரதாயமா ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருந்தான் தெரியுமா? அந்த மனநிலையில தான் நீங்களும் நானும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு அடுத்தவங்களை குறித்து மானம் கிடையாது, அடுத்தவங்களை குறித்து யோசனை கிடையாது, அடுத்தவங்க ரட்சிக்கப்படலையா அப்படின்ற எண்ணங்கள் எனக்கு இல்லாதபடியினால் தான் நான் ஏனோ தானோ என்று எனக்கு ஏற்ற வண்ணமா என் வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். நான் இன்னும் மேன்மை அடையணும், நான் இன்னும் உயர்த்தப்படணும், என்னுடைய காரியங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி எனக்காக 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அவன் மேஜையில் இருந்து விடும் துணிக்கைகளினால் தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. நல்லா புரிஞ்சுங்க, அவனை விசாரிக்க ஒருத்தரும் இல்லை, அவனை கேட்க ஒருத்தரும் இல்லை. அவன் சாப்பிட்டானான்னு சொல்லிட்டு அவனுடைய காரியத்தை கேட்பதற்கு ஒரு நபரும் இல்லாதபடிக்கு இன்னைக்கு நீ நான் எவ்விதமா இருக்கிறோம். உன் சபைக்குள்ளே உன் பக்கத்திலே இருக்கிற நபருக்கு என்ன நடக்கிறது, என்ன பிரச்சனை, என்ன காரியம் என்று கேட்க கூடாதபடிக்கு மனநிலையில நீ இருக்கிற. அல்லேலூயா. அதனால்தான் சபையில என்னையா இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ விசாரிக்கிற எண்ணங்கள் இல்லை. அதற்காக தேவ சமூகத்தில் முறையிடுகின்ற காரியங்கள் உன்னிடத்தில் இல்லை என்பதை கர்த்தர் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஏனோ வரேன், ஏனோ போறேன், ஏனோ இருக்கிறேன், சம்பிரதாயமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு உண்ண உணவு இருக்கு, உடுத்த உடை இருக்கு, நல்ல வீடு இருக்கு, எல்லா காரியங்கள் இருக்கு. நான் தேவ சமூகத்தை குறித்து ஏனையா கவலைப்பட வேண்டும், அதை குறித்து என்ன நினைக்கணும், அதற்காக என்ன பாரப்பட வேண்டும் என்று நான் வாழ்க்கை வாழ்வேனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா.
அங்கே அவன் சம்பிரதாயமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மேஜையில் இருந்து விழுகின்ற தன் துணிக்கையினால் தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்த அவனை விசாரிக்க ஒருவரும் இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அதனால சம்பிரதாயமா வாழறேன், என் இஷ்டத்துக்கு இருக்கிறேன், என் மனம் போன போக்கில் என்ன பண்றேன், நடக்கிறேன், என் சிந்தனை என்ன சொல்றதோ அதையே செய்கிறேன். ஆனா நான் எங்க போயிடுவேன் நான் நினைக்கிறேன்? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க பிரதர், எங்கேயோ போயிடுவீங்க. உங்க முடிவு எப்படி? அநேக நேரத்தில் சொல்லுவோம், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு எப்படி இருக்குமா? பக்கத்துல கை கொடுத்துக்கள், முடிவு சம்பூர்ணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சம்பிரதாயமா வாழ்ந்து கொண்டு இருந்தா, சம்பிரதாயமா இருக்கிற உனக்கு எப்படி ஐயா முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று நினைக்கின்றாய்? அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் ஒரு நாள் என்ன பண்ணானா, பசியினாலே வாடி ஒருவரும் விசாரிக்க இல்லாதபடியினாலே பணக்காரன் வீட்டு வாசல தான் கிடக்கிறான். 10 முறை பணக்காரன் வந்தான் போனான். லாசருவை ஒரு நாளும் பார்த்தப்பா, நல்லா இருக்கிறியாடா, எப்படி இருக்கிற, ஆகாரம் சாப்பிட்டியா, ஏன் உனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன் உனக்கு சரீரத்தில் இத்தனை காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக அவனை விசாரிக்க ஒருவரும் இல்லாத மனநிலையில இன்று நீய நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுல, பிரதர் உனக்காக நான் ஜெபிக்கிறேன், நாங்க இருக்கிறோம், எங்களை குறித்து யோசனை பண்ணிக்கொண்டே இருங்க, நாங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு பின் இருந்து என்ன பண்ணுவோம், உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம் என்று சொல்ல, நான் வர்றேன் போறேன், இப்படிதான் என் வாழ்க்கை. அல்லேலூயா. கேட்டா நான் யாருடைய பிள்ளை? ஏன் இந்த மனநிலை தெரியுமா? உள்ள ஆவி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா என்ன தெரியுமா? 120 பேர் மேல இருந்தாங்கயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கரிசனையா விசாரித்துக் கொண்டார்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்தார்கள். பேதுரு பிடிக்கப்பட்ட பொழுது வீட்டுக்குள்ள இருந்த ரோதை என்ற மகள் வெளியே இருக்கும் பொழுது வெளியே இந்த சத்தம் கேக்குது, அது பேதுரு தட்டுற மாதிரியே இருக்குது, பேதுரு சத்தத்தை போல இருக்குது. உள்ள இருக்கிற மகளுக்கு வெளியே போய்விட்ட பேதுருவை குறித்து சிந்தனையா இருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவரை ஒருவர் விசாரித்து ஒருவருக்காக ஒருவர் கரிசனையா இருப்பது தானே தவிர, எவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன, இந்த வருஷம் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இருப்பேன், அடுத்த வருஷமும் அப்படியே தான் இருப்பேன், அதுக்கு அடுத்த வருஷமா. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை வளராது. காலங்கள் பல கடந்து வந்துடும், நான் பெரிய சர்வீஸ்காரன் ஆயிடுவேன். ஆனா அவனை நம்ம சொல்லல, எப்போ போனாலும் அவர் திட்டிக்கினே இருக்கிறாரு, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவனை ஏன் திட்ட போற? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குறைக்க மாட்டாத நாய்களை ஆண்டவர் என்ன பண்ணாட்டான், வைக்க மாட்டானா. நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்த்தோன்னா அது குறைக்கணும், அது நம்மளை பார்த்தா கொஞ்சணும், நம்மளை பார்த்தா வாலாட்டணும், அது எல்லா காரியத்தையும் செஞ்சாதான் அது என்னது. நீ வாங்கினதை வச்ச ஒரு நாய் அது உன்னை பார்க்கவே பார்க்காது, உன் பக்கமே திரும்பாது, உன்னை என்னைக்குமே என்ன பண்ணது, நோக்கியே இருக்காதுன்னா அது என்ன பண்ணுவே நீ? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டிய பிள்ளைகளை தேவ சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு மாற வேண்டுமானால் முதல்ல தேவ சமுத்திரம் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் மாற்றப்படத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவர்னு சொல்வீர்களானால் நிச்சயமாய் ஒருவருக்கொருவர் விசாரிக்கத்தக்கதாக கரிசனை இருக்கும். இந்த ஆண்டில் ஆண்டவருக்காக எப்படி நான் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் இருக்கும். இல்லைன்னா லாசரு வாசல்ல கிடந்தது போல நான் சம்பிரதாயமா வாழ்கின்ற ஒரு மனுஷியாய் மட்டும்தான் இந்த சபைக்கு நான் இருப்பேன். அல்லேலூயா. அப்படிதான் இருப்பேன். வேற எதையும் எனக்கு என்ன பிரதர் கவலை கிடக்குது? சபையை குறித்து எனக்கு என்ன கவலை? தேவனுடைய வீட்டை குறித்து எனக்கு என்ன கவலை? என்னால் எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலைன்னா எனக்கு என்ன பிரதர்? எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. என்னுடைய வாழ்க்கை வேற. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் பார்க்குறேன் ஒரு சில இடங்கள்ல ஒரு சபையில் இருக்கிறவங்க இன்னொரு சபையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, போய் கூப்பிட்டு போயிட்டாங்களாம். சண்டே கிளாஸுக்கு அந்த பிள்ளைங்க வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம், பா சும்மாவா வரீங்க, அங்கே வந்து அதை தின்னல இதை தின்னல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசிட்டு போனாங்களாம். நான் பார்க்குறேன் அங்கே ஒரு போட்டி நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஆளுங்களுக்கு ஆத்தும அறுவடைனா என்னன்னு, நான் வந்தா போதும் பிரதர். அப்படியே திரும்பி பாருங்க, திரும்பி பார்த்து கேளுங்க, எத்தனை பேரை ஆதாயப்படுத்திட்டீங்க? கேளுங்க. இந்த வருஷமும் சரி, போன வருஷம் எத்தனை பேர் ஆதாயப்படுத்தினீங்க? எல்லாம் நாங்களாம் பயங்கர சர்வீஸ் பிரதர், நாங்களாம் 4-5. நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க, ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து உள்ள விட்டு அத்தோடு உங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பீங்க. அத்தோடு போராட்டத்துக்கு யாருக்கு இருக்கு? அது இல்லம்மா,
கரிசனையாக விசாரிக்கணும். எப்படி இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர்ற. இங்கே சம்பாஷணையாக என்ன வருது தெரியுமா? முடிஞ்ச பிறகு ஒருத்தர் தேவனுடைய காரியத்தை பேசுவதில்லை, உலகத்தின் காரியத்தை பேசி நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடைய காரியத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் தேவனை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. அந்த ஆராய்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் வளரவே முடியாது. நான் இன்னும் வந்த மனநிலை அதே இடத்துல தான் இருப்பேன். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் எந்த நிலையில இருந்தாலும் என்ன நீ என்ன பண்ண ஆண்டவரே? நல்லா புரிந்து கொள்ளுங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து போனான். தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் என்ன பண்ணான்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பெரிய அடக்க ஆராதனை நடக்குது. அல்லேலூயா. பெரிய அடக்க ஆராதனை நடக்குது. எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. உலகத்திலே இவரை போல ஒருத்தரையும் புதைக்கலப்பா. ஆடலும் பாடலும் தார தப்பட்டை எல்லாம் என்ன பண்ணுச்சு? அவரை வழி முழுவதும் பூவ மலரா இறைச்சி அழகா கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்க? சந்தன பேழைகளை அவரை வைத்து வந்தார்கள். அவர் இங்க சந்தன பேழைகளை வைக்கலாம், ஆனா அங்க சந்தன பேழைகளை அவர் இல்லமா? அல்லேலூயா. நான் சம்பிரதாயமா வாழ்க்கை வாழ்வேனானால் ஒருவேளை இங்க என்ன அடக்க ஆராதனை பெருசா இருக்கும், பெரிய வண்டியெல்லாம் வச்சு, அல்லேலூயா, ஏசி கேபினுக்குள்ளேயே என் சடலத்தை வச்சு தூக்கின்னு போலாம். ஆனா எனக்கு எங்க இடம் இல்லை சொல்லுங்க. பெருசா பேசுவாங்க பிரதர், அவரை போல ஒரு அடக்க ஆராதனை பார்த்ததே இல்லை பிரதர், அவ்வளோ செம்மையா எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச என்ன மீது ரொம்ப அதிகமாக நேசிச்ச ஒரு ஊழியக்காரர் கடந்த ஆண்டுகளில் இந்த கொரோனா பீரியட்ல மறிச்சு போயிட்டாரு. ரொம்ப அன்பு அவருக்கு. என்னை முதல்ல அவர் சபைக்கு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? சபைக்கு வாப்பா அப்படின்னாரு. சரிங்க ஐயா நான் வரேங்க ஐயா அப்படின்னு. ஒரு நாள் மாலையில் என்னை கூப்பிட்டாரு தேவ செய்திக்காக. நான் போயிருந்தேன். என்னை பார்த்து அவருக்கு என்ன அன்புன்னு தெரியல. அவர் உடனே என்ன பண்ணுறாரு? முடிச்சுட்டு நீ வா நம்ம போகலாம் அப்படின்றாரு. ஐயா எங்கே போகலான்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ என் கூட வா அப்படின்னு என்னை கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணாரு? ஹாலிவுட்டில் உட்கார வச்சு அங்கே இருந்த சிறந்த உணவுகள்லாம் என்ன பண்ணாரு? நீ இதை சாப்பிட்டு சொன்ன. ஐயா வாண்டாங்க இருக்கட்டுங்க, என்னை வீட்டில் போய் சாப்பிட்டு. இல்லை நீ சாப்பிட்டே போ. முடிச்சுட்டு காணிக்க கொடுத்துட்டு அத்தோடு சும்மா இல்லை, என்னை எப்பயுமே ஃபோன் பண்ணி கொடுவாரு. என்ன பண்ணுற? வா டீ சாப்பிடலாம், என்ன பண்ணுற அப்படின்ற மனிதன் ஒரு நாள் மரித்து போனான். நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்துடுவேன் அப்படின்னு அன்னைக்கு மாலையில் மரித்து போய் விட்டார். அவருடைய சடலத்தை ஒரு கிட்ட போய் பார்க்க முடியல. பெரிய நல்ல ஒரு பெரிய வாகனத்தை வச்சு அது ஏசி கேபினுக்குள்ள அவரை மூடி அழகாக என்ன பண்ணாங்க? ரோட்டோரத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அழகாக பெருசாக கொண்டு போனாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம அடக்க ஆராதனை பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. அது அங்க பணக்காரனுக்கே செஞ்சாங்க. ஆனா ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்ளவே இல்லை. நல்ல அடக்க ஆராதனை பண்ணப்பட்டவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே இல்லைமா. வருத்தத்தோடு பாரத்தோடு ஒருத்தன் தான் தெரியுமா? என்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லை பிரதர், என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை பிரதர், நான் பசியா இருக்கிறேன்ட்டு என் பசியை ஆத்துறதுக்கு ஒருத்தர் இல்லை. அங்கே நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கத்தக்கதாக இருந்த போது விரட்டத்தக்கதாக ஒரு மனுஷன் அந்த இடத்துல இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. அவன் அப்போ எந்த நிலையில் அவன் இருந்துருப்பான்னு பாருங்களேன். விசாரிக்க மாட்டாதே சியோனே, நீ விசாரிப்பதற்காக தான் தேவன் ஒன்று தெரிஞ்சு கொண்டார். நான் சம்பிரதாயமாக சபைக்கு வருத்தம் சபைக்குள்ள இன்னும் காரியம் நடக்குது. எந்த குறைவுகள் இருக்குது, எந்த நிறைவு, எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க இது வரைக்கும்? மிஞ்சி போனால் இங்கே 2 பேருக்கு தான் தெரியும் சபையினுடைய காரியத்தை குறித்து. எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இரங்கும். தகப்பனாகிய ஆபிரகாமே அப்படின்னு சொன்னா இவர் யார் தான்? இவரு விசுவாசி. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. நிறைய விசுவாசி இருக்குது, ஆனா விசாரிக்கிறது இல்ல. மேன்மையா சம்பிரதாயமா நான் வாழ்க்கை வாழறேன், சம்பிரதாயமா நான் வரேன் போறேன்ற வாழ்க்கையில நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானது அல்ல. நீ சிறந்த முறையில அடக்கம் பண்ணப்பட்டாலும் நீ பரலோக வீட்டுக்குள்ள போக போறது இல்ல. நான் இங்க தரித்திரத்துல வாழ்ந்தாலும் பிரதர் என் தேவனை நினைத்து கொண்டே இருந்தேன். அங்க ஆபிரகாம் சொல்றப்பா, நீ பூமியில வாழ்ந்த நாட்கள்லாம் எப்படிமா வாழ்ந்து சொல்லு. யாருன்னா விசாரிச்சியா? பக்கத்துல கேட்கறதுக்குங்க. யாருன்னா விசாரிச்சிங்களா? சபைக்குள்ள விசாரிச்சிங்களா இல்லைங்களா?
இல்லை யாராவது கூப்பிட்டீங்களா? வாங்க பிரதர், கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை எப்படி சரி புற ஜாதி வெளி ஜனங்கள்லாம் விசாரிச்சிங்களா? ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்த முடிஞ்சிச்சா? அப்போ நான் கண்ணு முன்ன எங்கே போயிடணும்? பரலோகம் போயிடணும். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, பக்கத்து ஊருக்கு கூட போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா நல்ல சம்பிரதாயமாக தானே வாழறோம். இங்கே என்ன நம்மளுக்கு கஷ்டங்கள் சொல்லுங்க? எத்தனை பேர் பட்னியோடு கூட இருக்கிறீங்க? ஒரு மாசமா பட்னியாக இருக்கிற பிரதர். அல்லேலூயா. கர்த்தர் ஏதாவது ஒன்று போஷிக்க கொடுத்துட்றாருல. நீ ரேஷன் அரிசி கூட சாப்பிட்டு தப்பே கிடையாது. உடனே நான் ரேஷன் அரிசி சாப்பிட்றேன் பிரதர். ஏன் ரேஷன் அரிசிலாம் சாப்பிட மாட்டீங்களா? அது அரிசி இல்லாமல் நான் பரலோகத்திலேருந்து வந்த மண்ணாவா அது? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. எது வந்தாலும் புசிக்கிறதுக்காகத்தான் தேவன் உண்டாக்கினாரு. அது நல்லது என்று நானே அன்னைக்கு தேவன் அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, வச்சிருக்கிறாரு. நீ அதை பார்த்தோன்னே என்ன பண்ணணும், அப்படியே மூஞ்சி திரும்பிடும். பார்த்துக்கிறீங்களா சிலருக்குலாம்? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எதை கொடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தாருன்ற அந்த மனநிலையில நான் சம்பிரதாயமாக நான் இதுதான் சாப்பிடுவேன், இதை விட்டா வேற எல்லாம் எனக்கு உள்ள இறங்காதுன்னு சொல்றவங்களாம் சிலர் இருக்கிறாங்க. பார்த்துக்கிறீங்களா? சிலர்லாம் பழைய சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிட மாட்டோம். பக்கத்தில் கை வச்சு சொல்லு, லாஸ்ட் மாதிரி இருந்தனா தெரிஞ்சிருக்கும். இனி வீட்டில் இருக்கோ தான் என்ன பண்ற, உள்ள இறங்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்கோ தான் என்ன பண்ண மாட்டேங்குது, உள்ள இறங்க மாட்டேங்குது. லாஸ்ட் மாதிரி யாரும் விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த கஞ்சி என் வாழ்க்கைக்கு எப்படிதமா இருக்கும், இனிமையா இருக்கும். அல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் ஒரு கதை சொன்னேன், உங்களுக்கு சொன்னா இல்லையான்னு தெரியல. ஒரு ராஜா ஒரு தேசத்தில் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய போட்டி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ எனக்கு யார் சிறந்த உணவுகளை கொடுக்குறீர்களோ அவருக்கு என்ன பண்ணுறேன், என் தேசத்தில் பாதியை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சமைத்து எடுத்து வந்து கொடுத்தாங்களாம். ராஜா சாப்பிட்டு பார்த்துட்டு, இது என்னடா இப்படி இருக்குது, புளிப்பாக இருக்குது, உப்பாக இருக்குது, காரமாக இருக்குது. நம்ம குறை சொல்லுறது தான் நம்ம வாழ்க்கையின் பிரதானமானது. எது நல்லா அவங்க பிரயாசப்பட்டு செஞ்சு கொடுக்குறாங்களே, அத்தனை மணி நேரம் நெருப்பு பக்கத்தில் நின்று நமக்காக பிரயாசப்படுகின்றாங்களன்ட்டு வாயை திறந்து கூட நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டோம், நல்லா இருக்குது அப்படின்ட்டு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, நீ எங்கே போனாலும் சரி, நீ எதை செஞ்சாலும் சரி, நீ சிறந்ததா கொண்டு வந்தாலும் வாங்கி சாப்பிட்றோம் உன்னை பார்த்து சொல்லுவான் நல்லாவே இல்லை. இப்போ ராஜா எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாம் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஷ்ஷு கொடுக்குறாங்க. ராஜாக்கு எதுவும் பிடிக்கல, எதுவுமே நல்லா இல்லை நல்லா இல்லைன்றார். ஒரு நாள் ஒரு ஏழை தரித்திரம் ஒருத்தன் வரான் ராஜா கிட்ட, ராஜா எங்கள் வீட்டுக்கு வா சாப்பிட. என்னடா எல்லாம் எனக்கு கொண்டு வந்து குத்தான், இவன் மட்டும் வீட்டுக்கு வான்றானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சரி வருகிறேன்னாரான். ராஜா நீ தனியாக வா, யாரையும் கூட்டின்னு வராத, எங்கள் வீட்டில் 10 பேருக்கு போகிறதுக்கு சாப்பாடு இல்லை, உனக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, ராஜாவை வர சொன்னானா. ராஜா 15 கிலோமீட்டருக்கு குதிரையில் போகிறாராம். அவங்க வீட்டுக்கு எத்தனை கிலோமீட்டரு, 15 கிலோமீட்டருக்கு குதிரையில் போகிறாராம். அதுக்கப்புறம் குதிரை போக முடியாது, அது ஒத்தையடை பாதை, மலை சரிவு என்றபடியினால அங்கே ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு ராஜா நடந்து தான் போகணும். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ராஜா இவன் சாப்பிட கூட்ட படுபாவி, இப்படியாப்பட்ட வழியில் என்ன கொண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு ராஜா ஒரு மாதிரி திட்டிக் கொண்டே போறாராம். வெகு தூரத்தில் பார்த்தா ஒரு ஓலை கொட்டா, ஒரு மரத்து நிழல ஒரு கயிறு கட்டில் போடப்பட்டு ஒரு பாட்டி உக்காந்துக்கிறாங்களா. ராஜா கிட்ட போய் பார்க்குறாராம். உடனே அந்த வேலைக்காரன் அந்த தரித்திரம் வந்து சொன்னான், ராஜா ராஜா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமர்த்தி விட்டு அம்மா இடத்துல சொன்னானா, அம்மா வீட்டில் இருக்குது அந்த பழைய சாப்பாடு எங்கே வச்சிருக்கிற? அம்மா உடனே போயிட்டு பழைய சாப்பாடு, கொஞ்சம் வெங்காயம், அது இல்லாமல் 2 என்ன பண்ணான் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வந்து ராஜா கிட்ட கொடுத்துச்சான். ராஜா 15 கிலோமீட்டர் குதிரையில் வந்த களைப்போம், 3 கிலோமீட்டர் நடந்து வந்த டயர்டும் அந்த பழைய சாப்பாடை வாங்கி குடிக்கிறான்னு அவருக்கு அமிர்தமா தோணுதான். அல்லேலூயா. இது வரைக்கும் நான் சாப்பிட்ட சாப்பாடுலேயே சிறந்த சாப்பாடு இதுதான் என்று ராஜா சொன்னாராம். நல்லா புரிஞ்சுங்க. உங்களெலாம் அப்படியாப்பட்ட சொல்கிற பிள்ளைங்கள்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா 2 நாளைக்கு சோறு போடாமல் 3ஆவது நாளைக்கு கஞ்சி ஊற்றுங்களேன். அதுங்க அதை சாப்பிட்டு எப்படிமா சொல்லுவாங்க, பச்சை தண்ணி கொடுத்தாலும் ஆஹா பிரமாதம். இதுதான் நம்ம தலைக்கு மேலே கிரீனாக இருக்கிறபடினால நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற சாப்பாடு என்ன ஆக மாட்டேங்குது தெரியல. லாசரு விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லையா, நாய் பருக்களை நக்கி கொண்டிருந்தது. அவன் மேஜிலிருந்து ஒரு சின்ன துணிக்க ஒரு சின்ன பிரெட்டு துண்டு கீழே விழுந்தா அதை சாப்பிடலான்ட்டு ஆசையா இருக்கத்தக்கதாக நாட்கள் எல்லாம் சிலருடைய வாழ்க்கையில இருந்தது. இது சரித்திரம் சொல்லுகிறது, பொய் அல்ல, உண்மையே. நீங்க நினைக்கிறீங்க எதுவும் பொய், இல்ல இல்ல பிரதர், வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களும் உண்மையே.
இன்னைக்கு உன் வீட்டில் எதை கொடுத்தாலும் சந்தோஷமா மனநிறைவோடு கூட சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோ. காரியம் உங்ககிட்ட இருக்கணும். நான் சம்பிரதாயமா வாழ்க்கை வாழறதுக்காக தேவன் தெரிஞ்சுக்கொள்ள, என்னை ஆதரவற்று கிடந்த போது என்னை விசாரித்த ஒரு தேவன் உண்டானால் அவர் என்னுடைய இயேசுவானவரே. அவர் ஒரு முறை 2 முறை என்ன விசாரிக்கல பிரதர். என்னை அடிக்கடியா சொல்லலாம் 4 வெட்டி விசாரிப்போம். 5வது வெட்டி நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க? என்ன பண்ணுவீங்க? என்னம்மா பண்ணுவீங்க? 4 வெட்டி விசாரிப்போம். அவங்க 5வது வெட்டி பதில் சொல்லணும். அவங்கள என்ன பண்ண மாட்டீங்க? விசாரிக்க மாட்டீங்க. ஆனா என் ஆண்டவர், நீ எத்தனை முறை முகத்தை திருப்பி கொண்டு போனாலும், எத்தனை முறை முறுமுறுத்தாலும், அத்தனை முறையும் உன் பக்கத்திலே வந்து நின்று உன்னை விசாரித்த ஒரே தேவனிடத்திலிருந்து எதை நீ கற்றுக்கொண்டாய்? அல்லேலூயா. எதை பக்கத்துக்கு நீங்க உன் சபைக்குள்ள முதல்ல விசாரிக்கிற விஷயத்தை வச்சுக்கோ, வீட்டுக்குள்ள விசாரிக்கிற விஷயத்தை வச்சுக்கோ. அதுக்கப்புறம் மற்ற நான் விசாரிக்கிறதுலாம் வெளியே தான், எஸ்எம்எஸ்ல தான், இப்போ இன்ஸ்டாகிராமில் தான் விசாரிக்கிறது. என் விசாரணைலாம் எங்கே தான் போயிடுச்சு? கண்ணுக்கு எதிர்க்க இருக்கிற ஆயாவையும் தாத்தாவும் பார்த்து விசாரிக்கல. நேற்று என் மகன் எங்கள் பாட்டிக்கு இதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டோடனே மற்ற பசங்கள்லாம் வரல. உடனே அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், உனக்கும் ஒரு பாட்டி இருக்குதுடா, ஒரு நாளைக்கு அதுக்கு என்ன வரும்டா, நானும் வரமாட்டேன்டா அன்னைக்கு. அவன் மறைமுகமாக சொல்கிறான், எங்கள் பாட்டி போச்சுல உன் பாட்டியும் போவேன்டா ஒரு நாளைக்கு, அன்னைக்கு நீ என்னை கூப்பிடுவேன், நான் வரமாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு கண் எதிர்க்க இருக்கிறவங்களை விசாரிக்கிறதுக்கான காரியம் என்னிடத்துல இல்லை. ஆனா வெளியே இருக்கிற யாருக்கும் என்ன பண்றேன் நான்? இங்கிருந்து நேற்று ஒரே ரோஸா பிறந்திருக்கேன் இல்லையா? ரோஸும் சாக்லேட்டும். அல்லேலூயா. நேசிப்பு மாறக்கூடாது, புரிஞ்சுங்க. சீசனுக்கு மட்டும் அது நேசிப்பு கிடையாது. நீங்களாம் உள்ள தெரியாது இல்லைங்களா? சில ஊர்லேருந்து நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, வேடந்தாங்கல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சில நாடுகள்லேருந்து பறவைகள் தங்கி என்ன பண்ணும், முட்டையிட்டு அது குட்டிகளை என்ன பண்ணும் உருவாக்கி கொண்டு போவோம். பார்த்துக்கிறீங்களா? இந்த காரியம்லாம் அப்படி தான். சீசனுக்கு வர ஆள் நம்மலாம். சீசன் வந்தால் தான் நம்மளுக்கு அப்படியே உள்ளம் பொங்கும். அல்லேலூயா. அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் நேசிக்க கற்றுக்கோ. தேவன் ஒவ்வொரு நாளும் நேசிச்சாரு. ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன பண்ணாரு? ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா, உடல் சுகம் தந்தே ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா, ஒவ்வொரு நாளும் உணவும் உடையுடன் பாதுகாத்து வந்தீரையா, உடல் சுகம் தந்தே ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. உன் நேசிப்பு ஒரு நாளோடு கூட டேக் ஓவர் ஆகிடக்கூடாது. அல்லேலூயா. அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தில் ஈசாக்கையும் ரெபெக்காலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். 40 வயசில் கல்யாணம் ஆகுது, 70 வயசில் 30 வருஷம் ஆயிடுச்சு. பார்க்குறான், ஒருத்தன் பார்க்குறான், அவங்க ஓடி பிடிச்சி விளையாடுக்கிறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம்? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் கழிச்சு கணவனும் மனைவியும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? அப்போது 40 வயசில் கல்யாணம் ஆகுதுன்னா 70 வயசில் ஒருத்தனை நேசிக்கிற உண்மையான நேசத்தை நீ வேதத்தை தவிர வெளியே எங்கேயும் பார்க்க முடியாது. நீ என்னதான் சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும், அல்லேலூயா, ரோஸ் வாங்கி கொடுத்தாலும், தேவன் உன் வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுக்க, உண்மையான நேசிப்பை நீ எங்கேயும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. உன் வாழ்க்கையில் உண்மையான நேசிப்பை தேடி ஓடு. உண்மையான நேசிப்பு எவைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறதோ அதை உன் வாழ்க்கையின் பாடமாக ஏற்றுக்கொண்டு அவைகளை கற்று நிற்பாயானால் எல்லா நேரத்திலும் முழு மனதோடு கூட எல்லாரையும் நேசிப்ப. வேதம் இங்க சொல்லுகிறது, வாசிங்கப்பா பார்க்கலாம்.
அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரினால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படிக்கு அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகின்றேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்துல என்ன அனுபவிச்ச? ஓகே ஓகே, படிங்க படிங்க. லாசரு என்னத்தை அனுபவிச்சாரா? இங்க என்னை ஒருத்தரும் விசாரிக்க இல்லை பிரதர், என்னை ஒருத்தரும் கேட்க இல்லை பிரதர், என்னை பார்ப்பதற்கு ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி அவன் தீமையை அங்கு அனுபவித்தான். அதை என்ன பண்ணு, இதுதான் தேவன் நினைக்க சொல்றார். இந்த பகுதியை காண்பிச்சு, நீ பூமியில வாழும்போது சம்பிரதாயமா வாழறதுனால பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இங்க வாழும் போது மற்றவங்களை கரிசனையா விசாரிக்கிற அந்த எண்ணங்கள் இருக்கட்டும். என் வீட்டில் கொஞ்சோண்டு தான் பிரதர் சாப்பாடு இருக்கு, ஆனா ஒரு தரித்திரம் வந்துட்டான், பரவாயில்ல, நான் அவனுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம கிட்ட இந்த துணி கொடுப்போம், பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் வெளியே துணி கொடுத்துக்கிறீங்க? நல்லது. ஒரே ஒரு சகோதரி மட்டும் தான், நீங்களாம் கொடுக்குறது இல்லைல்ல, கொடுங்க, நல்லது. இயேசு சொல்றாரு, என்னத்துல 2 அங்கி இருந்தா ஒரு அங்கி என்ன பண்ணுவேன்? கொடுத்துருவேன்றாரு. நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. நம்ம துணி கொடுப்போம், எப்படியாப்பட்ட துணி கொடுப்போம் சொல்லுங்க? அது உனக்கு உதவாது, அதனால நீ என்ன பண்ற? அத உனக்கு அந்த மாதிரி யாருன்னா கொடுத்தாங்கன்னா நீ ஏத்துப்பியா? இப்படி யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு உதவாத கிழிஞ்ச துணியை ஒன்று கொடுக்குறாங்க. உடனே நீ என்ன தெரியுமா சொல்லுவேன்? இதெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன், இது எப்படி நான் போட்டுக்கிறது? ஆனா நீ குடிக்கிற துணி எப்படிதான் இருக்கும்? அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகின்றவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் பிரதர். வாரம் வாரம் ஹாஸ்பிட்டல் ஊழியம் கூட்டும் போறேன் இல்லைங்களா? எதுக்கு நினைக்கிறீங்க? ஒருத்தர் விசாரி, அவன் என் சொந்தக்காரனாக இருந்தால் தானே ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவன் எனக்கு சொந்தமே இல்லை என்றாலும் ஏழைக்கு இறங்குகின்றவன் இறைவனுக்கு என்ன பண்றீங்க? அல்லேலூயா. என் சகோதரர்களுக்கு என்ன செய்கின்றீர்களோ அதை எனக்கே செய்கின்றீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார்மா. அல்லேலூயா. என் சகோதரனுக்கு நீ என்ன செய்றியோ அதை எனக்கே செய்கிற. அதனால தான் விசாரிக்க உங்களை அங்கே அழைத்து சொல்கிறது. ஆனால் அங்கே விசாரிக்கிற நீ உள்ள வந்து என்ன பண்ணதில்ல, விசாரிக்கிறது இல்லை. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, இங்கே நீ சம்பிரதாயமாக வாழ்க்கை வாழ்வீர்கள், ஆனால் சம்பிரதாயமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு அங்கே அப்படியாப்பட்ட இடம் கிடைக்காதுமா. கொஞ்சம் இருக்குது, வறுமையாக இருந்தாலும் நான் மனநிறைவோடு கூட வாடுறான் அப்படின்னு வாடுறவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. முதல்ல உள்ளுக்குள்ள விசாரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் அங்கே சொல்லுகின்ற காரியத்தை பாருங்க. கர்த்தரே ஆவியாயிருக்கிறார், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி இல்லாதபடியினால்தான் என் மனக்கண்கள் திறக்கக்கூடாதபடிக்கு நான் எப்படி வாழ்க்கை வாழணும், வாழக்கூடாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சம்பிரதாயமா போறேன், சம்பிரதாயமா வரேன், சம்பிரதாயமா அப்படி இல்லை. தேவ சமூகத்தில் வந்தால் முழங்கால் படிக்கிட்டு முதல்ல பரிசுத்த ஆவியானவரை கேளு. எதுக்கு உங்களை தேவன் தெரிஞ்சு கொண்டார் தெரியுங்களா? நீ மற்றவங்களுக்கு தரித்திரனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். நீ தேவனுடைய சாயலா இந்த பூமியிலே எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் உன்னை தெரிஞ்சு கொண்டார். ஆனா வருத்தெல்லாம் உன் பாக்கெட்டுக்கே கரெக்டா இருக்கு. அல்லேலூயா. கொடுத்தாலும் எவ்வளவுதான் கொடுப்பீங்க? 2 ரூபா கொடுப்பேன் பிரதர். உங்ககிட்ட சின்னதா எதுக்குதோ அது ஆலயத்திலே அப்படித்தான், தரித்திரனுக்கும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு எப்படி தான் கொடுக்கணுமா? ஆசீர்வதிச்சார்னா கூட அல்லேலூயா அமுக்கி. ஆனா நீ கொடுக்கும்போது என்ன பண்ண மாட்டேன்? தடவி தேடி. நீங்க பண்ணா தடவி தேடி கொடுப்பீங்க. ஆண்டவர் கொடுத்தாருன்னா அமுக்கி குலுக்கி கொடுக்கணும். ஏன்னா குலுக்குனா தானே அது அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும். இன்னும் கொஞ்சம் கொட்டி என்ன பண்ணலாம்? நீங்க அது போல எத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துக்கிறீங்க? அமுக்கி குலுக்கி. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பதான் அமுக்கி குலுக்கி சரிந்து விடத்தக்கதாக தேவன் என்ன பண்ணுவாரு? எத்தனை பேர் கொடுக்குறீங்க? நீங்களே யோசனை பண்ணீங்க. வேதம் இங்க சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். அங்கே ஆவியானவர் இல்லை என்றால் எனக்கு என்ன தெரிய போறதில்லை? விடுதலையான வாழ்க்கை தெரிய போவது இல்லை. ஒரு நாள் 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, 2 கொரிந்தி, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு
ஆவியா இருக்கிற, நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் எந்த சாயல்ல இருக்கிறாரு? நம்மள மாதிரி சாயல்ல இல்ல. நம்மள மாதிரி சாயல்ல ஆண்டவர். அதனால்தான் இன்னைக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த சாயலுக்கு நீ மாற போற என்பதை ஆண்டவர் இங்க சொல்லுகின்றார். கர்த்தரே ஆவியா இருக்கிறார். அந்த சாயலுக்குத்தானே, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் என்ன பண்ண போறோம்? மகிமை அடைய போறோம். நம்ம இதே தோற்றத்தோடு கூட பரலோகத்துக்குள்ள போக மாட்டோம். நம்ம மறுரூபம் அடைஞ்சிருப்போம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? மலை மேல ஒரு சிலரை கூட்டின்னு போறாரு. மறுரூபம் மலை மேல கூட்டின்னு போறாரு. அங்கே மோசையும் எலியாவும் வருகின்றார்கள். அவர்களோடு கூட தேவன் சம்பாஷணை பண்ணும்போது அவர் வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வஸ்திரமாய் வெண்மையாய் மாறி போனதாம். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு வெண்மை, அப்படியாப்பட்ட ஒரு மாற்றத்துக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து சென்று தான் பரலோகத்துக்குள்ள போவோம். இதே மூஞ்சோடு கூட போனால் நம்மளை உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த முகம் கொடுக்காத முகம், விசாரிக்காத முகம், அடுத்தவங்களை அரவணைக்காத முகம், அன்பு செலுத்தாத முகம், தனக்கென வாழ்ந்த முகம். அல்லேலூயா. வருஷத்துல உங்களுக்காக எவ்வளவு செலவு செஞ்சு கொள்றீங்க? ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ரெண்டுமே வருஷத்துக்கு உங்களுக்காக எவ்வளவு செலவு செஞ்சு கொள்றீங்க? யாரும் ஐயோ பிரதர், நாங்கள் எங்கே பிரதர் வீட்டில் ஊற்றுற கஞ்சியை குடிச்சிட்டு அப்படியே போகிறோம், அப்படியே வரோம், அப்படியே போகிறோம், அப்படியே வரோம், நாங்கள் எங்கே செலவு செஞ்சுக்கிறோம்? யாருமே வருஷத்தில் உங்களுக்கு செலவு செஞ்சுக்கிறது இல்லையா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன். இனி உங்களுக்கு செலவு தான். அல்லேலூயா. நீங்கள் யாருமே செலவு, நீங்கள் உங்கள் செலவை ஒரு பட்டியல் போட்டு பாருங்களேன். அந்த பட்டியலில் நீ கர்த்தருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறாய், இல்லை தரித்திரருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து பாரு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுத்தா எப்படி கொடுக்கணுமா? ஆவி இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சுனா நான் எனக்கு எனக்கு எனக்குன்னு. அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், நோவா. வேதம் அழகாய் சொல்லுகிறது 8வது வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. கிருபைனா என்ன சொல்லுங்க? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, கிருபைனா என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். சொல்லுங்க, கிருபைனா என்னப்பா? தயவு, அப்புறம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அப்புறம் எல்லாமே எல்லாமே. அவ்வளோதான், அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. எல்லாமே. அப்புறம் வேற சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுமா. வரோம், அப்புறம் இவ்வளோதானா உங்க? அதான் சில நேரத்தில் வேற ஆவிச்சுன்னா நம்மளை பேசவே கூடாது, அது ஸ்தோத்திரம் பண்ண கூடாது, அல்லேலூயா சொல்லக்கூடாது. உள்ள வந்து சொல்லினே இருக்கும், பேசாத பேசாத பேசாத, நீ பேசினாம கண்டுபிடிச்சிருவான், நீ பேசாத, வாயை திறக்காதன்னு. அது அல்லேலூயா சொல்லாது. அல்லேலூயா. சில வாய் எப்படி பார்த்தியா? பக்கத்தில் சில வாய் திறக்கல, அங்கே கை கொடு, கை கொடு, கை கொடுத்து சொல்லு. உன் வாய் திறக்கவே இல்லை, உனக்குள்ள வேற ஆவி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இங்கே 3 பேர் இந்த சைடில், இங்கே எப்பயுமே ஒரு வேற ஆவி தான் இருக்கும். ஆனால் பலிபீடத்துலேருந்து இது வேற ஆவிலே தான் இருக்கும். இல்லை சைலண்ட் மோடில் போட்டுரும். அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. இப்போ கிருபைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் வந்து மற்ற காரியத்தை பார்க்க போகலாம். கிருபைனா என்னன்னு, ஒருத்தர் தயவு நீங்க, ஒருத்தர் எல்லாம் அப்படின்னீங்க, ஒருத்தர் வரன்ட்டீங்க, அப்புறம் கிஃப்ட்டு. கிஃப்ட், கிருபைனா கிஃப்ட். ரைட்டு. அடுத்தது சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க பேசுது நான் கொஞ்சம் கேட்குறேன். புரியலையா? கிருபைனா என்னன்னு தெரியலையா உங்களுக்கு? நீங்களாம் எத்தனை வருஷமா சபைக்கு வரீங்க? உடனே நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்களே ஒரு இதுவாக யோசனை பண்ணி வச்சுருப்பீங்க, அதை சொல்கிறேங்க. அது எங்களுக்கு சொல்ல தெரியும், சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், என்னை காட்டிலாம் அறிவாளிகளாச்சே நீங்கள். நான் தான் சொன்னேன், நான் 10ஆம் கிளாஸே ஃபெயில் ஆகிட்டேன்ட்டு. நீங்களாம் +1 +2 படிச்சு சொல்லுங்கள், கேட்போம். இரக்கம். சீலா 2வது வாட்டி வாய்ப்பு கிடச்சி சீலா ஏற்றிச்சு. நான் இரக்கம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வரத்தை சொன்னேன், இரக்கத்தை சொன்னேன். அடுத்தது மற்ற யாருக்கும் தெரியாதா? இல்லாதவனுக்கு கொடுத்து அழகு பார்க்கறது, தகுதியற்றவனுக்கு அன்பு. அப்புறம் சரி, இந்த தீவிரவாதிகள்லாம் தெரியுமா உங்களுக்கு?
தீவிரவாதிகள்லாம் தெரியுமா? பார்த்து கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பார்த்துருக்க மாட்டோம், நம்மளாம் பார்த்துருக்க மாட்டோம். மாவோயிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, சிலர்லாம் சொல்லுவாங்க. நான் கேரளாலாம் போய் சொல்லுவாங்க, இங்கெல்லாம் மாவோயிஸ்ட் இருப்பாங்கப்பா, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல சொல்லுவாங்க. இந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க ஐக்கியத்திலேருந்து ஒருத்தர் போகக்கூடாது என்பதற்காக தன் கையை கீறிக்கொண்டு அந்த ரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்வாங்களாம். அவன் சப்போஸ் மனம் திரும்பி வெளியே போயிட்டானா அவனை சாவடிச்சிடுவாங்க, எப்படியாவது கொன்னுடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அதெல்லாம் தெரியாதுல்ல, இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவங்கள் தான். அவங்கள கொன்னுடுவாங்க. நீ நானோ அப்படியாப்பட்ட மரணத்துக்குள்ள பாவத்திலிருந்து வெளியே வந்த நீ நானோ மரணம் அடையக்கூடாது என்பதற்காக கிருபை என்ற 3 எழுத்து உடையவர் உனக்கும் எனக்கும் பதிலாய் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். உன் மரணத்தையும் என் மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினவருடைய பெயரின் இன்னொரு அர்த்தமே கிருபை. அல்லேலூயா. கிருபைனா என்னது? இயேசு. ஏன்னா அங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குது, மற்ற எல்லாம் சாக போறானுங்க. அல்லேலூயா. வாசிப்போமா அந்த வசனத்தை? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா என்ன இருந்தா, எப்படி இருந்தா? நான் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. அவன் நேரத்தில் யாரோடு கூட இருந்தான்? தேவனோடு கூட தான். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், பாடுங்க பாடுங்க. எத்தனை பேர் வாயை திறந்து பாடுறீங்கன்னு பாக்குறேன். சத்தமா சொல்லுவோமா? என்ன ஆகாயம் கொண்டு செல்லுதே, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவன் எல்லாமே இந்த உலகத்தோடு கூட நடக்கவே மாட்டான். தேவ சமூகத்துல சும்மாவே இருக்க மாட்டான். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, தேவ பிரசன்னத்தை உணர்வதற்காகத்தான் தேவ சமூகம். கிருபை கிடைச்சது, அது சும்மா இல்ல பிரதர். நீ நானும் எந்த இடத்திலும் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தேவன் இயேசு வானவரின் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கடந்து வந்தார். அதுதான் கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையை நான் இன்னைக்கு போக்கடிச்சு கொண்டு இருக்கிறேன். வர போறேன் சம்பிரதாயமா வாழுறேன். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுறேன்? சம்பிரதாயமா வாழுறேன். அந்த சின்ன குழந்தை இருக்குது இல்லைங்களா, அது பாருங்க, அதுக்கு இயேசுனா என்னன்னு தெரியாது, அது எந்த மனநிலை. ஆனா அதுக்கு அந்த பாட்டு பாடி மியூசிக் அடிச்சோடனே அது தன்னை அறியாம என்ன பண்ணுது, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, நீ எல்லாம் உணர்வே இல்லாம இத்தனை வருஷமா இருக்கிறிய, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண மாற்ற, துதிக்க மாற்ற, ஆராதிக்க மாற்ற, உனக்கெல்லாம் கர்த்தர் கிருபையை கொடுத்துட்டாரு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் சிறு பிள்ளைய போல மாறாவட்டா எங்க போக முடியாது. நீ இப்ப உன்னை பெரிய ஆளா நான் செய்யுங்கெல்லாம் நான் வெக்கமா இருக்குது அப்படின்னா உன்னை பார்த்து பரலோகமே வெக்கப்படும். அல்லேலூயா. பத்தியா இப்ப கூட பாதி பேர் வாயில அல்லேலூயா. நீ வெக்கப்பட்டனா பரலோகத்துல உனக்கு இடமே இல்லை. இங்க தேவனை நீ மகிமைப்படுத்தலனாலும் பரலோகத்துல உனக்கு இடம் இல்லை. இங்க வேற எங்கேயோ சிந்தனையா இருந்தேன்னு வச்சுங்களேன். அல்லேலூயா. இது தேவ சமூகம், தேவனை மகிமைப்படுத்துகின்ற பரலோகம் இப்படி இருக்காது பிரதர். சகோதரி, பரலோகம் இப்படி இருக்காது. பரலோகத்தில் சேரு பெண்களும் சேரா பெண்களும் நீட்டா இருப்பாங்க, அழகா. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்க போனா துதிக்கின் சத்தம், தேவனுடைய மகிமையை தவிர நீ ஒன்னுத்தையும் பார்க்க முடியாது. இங்க தேவ சமூகத்தில் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஏதோ வரும், ஏதோ இருக்கிறோம், ஏதோ போறோம், எப்போ நேரம் முடியும், இவர் எப்போ நிறுத்துவாரு. இங்க அப்ப எதை தான் கத்துப்பறி, வருஷம் 365 நாளா வாரம் வாரம் உனக்கு என்ன பண்ணோம், எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே அப்படின்னு உன்னை பாடி உன்னை ஆனந்த கலிப்புல ஆட விட்டு உன்னை கைத்து, இதெல்லாம் கத்துமே நீ என்னத்தை தான் பண்ற?
ஒருத்தன் ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி தான் இருக்கணும், சிறு பிள்ளையிலேருந்து இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு, பா எனக்கு நீ டான்ஸ் ஆனா அது கொஞ்சம் யோசனை பண்ணும். ஐயோ, ஆனால் இப்போ அடுத்த பாட்டு பாடினா கூட அவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து அல்லேலூயா. அதுதான் மனநிலை. தேவ சமூகத்தில் இருந்தால் குழந்தைய போல மாறிட்டு, அதுக்கிட்ட இங்கே வந்து வளான்னு இருக்கக்கூடாது. நீ வளான்னுக்கிட்ட இருந்தால் நீ என்ன பண்ணலாம், கீழே போய் விளாட்லாம். உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க, தடுத்து நிறுத்தவே மாட்டாங்க. ஏன்னா நீ கெட்டு மற்றவங்களையும் கெடுக்கிறதுக்கு இடர்கள் உண்டாக்குகின்ற கல்ல ஆண்டவர் என்ன சொல்றாராம், கழுத்துல எந்த கயிறை கட்டி என்ன பண்ணு, கடலுக்கு நடுவில் போடு. ஏன்னா அது என்ன பண்ணுது தெரியுமா, எல்லாரையும் இடர்கள் உண்டாக்குது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவ சமூகத்தில் இருந்தால் கவனிங்க. ஃபர்ஸ்ட் தேவ என்ன வார்த்தை நம்ம இடத்துல பேசப்படுகிறது, எதற்காக ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறான்ட்டு. அங்கே வேதம் சொல்லுகிறது, நோவா என்ன பண்ணி கொண்டிருந்தானா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானா. எப்போதும் இருக்கிறான், எப்பவும் இல்லை, எப்பனா இல்லை, சஞ்சரித்து வாக் பண்ணி கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை ஃபுல்லா தேவனோடு கூட தான் இருக்கிறான். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்கிறது, வாசிங்கம்மா, தேவனோடு கூட என்ன பண்ணா, சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம் காம் யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது சீர்கெட்டதுன்னா என்னன்னு தெரியுங்களா? கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரில. சீர்கெட்டதுன்னா என்னன்னு தெரில. மறுபடியும் போன வாரம் மெசேஜ் தேடி பாருங்க, தெரியும். வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்கம்மா. பூமி எப்படி இருந்துச்சு, கொடுமையினால் நிறைந்திருந்தது. கொடுமைனா என்ன தெரியுமா? தெரியுமா தெரியாதா? கொடுமைனா என்ன தெரியுமா தெரியாதா? இவங்க கொடுமைக்காரங்களா இருக்கிறாங்களே, ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு குடும்பத்திற்கு, ஒரு கூட்டத்துக்கு விரோதமாய் ஒருவர் எழுந்து செய்வது கொடுமைன்னு சொல்றாங்க. நீ ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட விதத்தில் பண்ணாலும் அது கொடுமை தான், ஒரு கூட்டத்துக்கு பண்ணாலும் கொடுமை தான், உணர்வுகளுக்கு விரோதமாய் செஞ்சாலும் கொடுமை தான், காயப்படுத்தினாலும் அது கொடுமை தான். அல்லேலூயா. பூமி இப்ப எப்படி இருக்குதா, சீர்கட்டுது, கொடுமை நிறைந்ததா. எல்லாருக்குள்ளேயும் பார்க்கிறாரு அவரு. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் வஞ்சிக்கலாமான்னு இருக்குது. அங்கே 3 பேர் பிறகுறாங்க. யாராரு? சேம் பிறகுறான், காம் பிறகுறான். இந்த நாட்கள் எப்படியாப்பட்ட நாட்கள் என்று அங்க வேதம் சொல்லுகிறது, கொடுமை நிறைந்தது. ஒருத்தனை வஞ்சிக்கிற காலம், ஒருத்தன் காயப்படுத்துற காலம், ஒருத்தனுக்கு ஒருத்தன் விரோதமாக எழும்புகின்ற காலமாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட காலத்தில் பிறந்த ஒரே ஒரு மனுஷன் சபிக்கப்படுறான். எது இதெல்லாம், இந்த கொடுமையெல்லாம் தாண்டி வரும்பொழுது. காரணம் என்ன தெரியுமா? அந்த தாக்கம் அவன் இருதயத்திலே இருந்து விட்டது. அவன் அதை பார்த்து 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 என்ன பண்ண தெரியுமா, தன் தகப்பனிடத்திலே தவறு பண்ணும்போது அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறி போனான். இன்னைக்கு நீங்க எதை கற்றுக் கொடுக்குறீங்க உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு எதை பார்க்கிறாங்க என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீ நல்லதை பார்த்தா தான் உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண முடியும், நல்ல ஈவுகளை சொல்லிக் கொடுக்க முடியும். நீ நல்லதை சொல்லிக் கொடுத்தா தான் வளரும்போது அப்படியே எப்படி வளரும். இன்னைக்கு தேவ சமூகத்திலேருந்து நானே தேவனை பார்க்கல பிரதர், ஆனால் என் பிள்ளைங்களை கண்டிஷன் பண்ணுறபடி நீ பாரு. முதல்ல நீ பாரு. வரப்போகிற ஜென்ரேஷன் அப்போ தான் என்ன பண்ணும். ஒருவேளை நீங்களாம் நினைக்கிறீங்களா, நீங்களாம் பார்த்தீங்களா, நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் பார்க்குற காலம் வரப்போகுது, இல்லை உங்களை பார்க்குறவங்க காலம் வரப்போகுது. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நினச்சிடக்கூடாது. ரொம்ப தூரம் இருக்குது பிரதர், சீக்கிரத்தில் வரும். எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆகி 26 வருஷம் ஆயிடுச்சுன்ட்டு. அந்த 26 வருஷம் எப்படி போச்சு? அல்லேலூயா. நேத்தும் என்னை நேசிக்கிற பாஸ்டர் என்கிட்ட வந்து நாங்கள் நேசிக்கிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அன்பை பகிர்ந்து கொண்டோம். ஆனால் அது ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நடக்கும் எங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த நேசிப்பு மாறாது. ஆனால் 26 ஆண்டு காலங்கள் என் வாழ்க்கையில் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. 26 ஆண்டு காலம் போச்சுன்னா நீங்கள் நினச்சிருக்க முடியாது இன்னும் பல ஆண்டுகள் இருக்குதுன்ட்டு. நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ இன்னும் கொஞ்ச நாள் இருக்குதுன்னு வச்சுங்க, இன்னைக்கு நீ கவனிக்கலைன்னா நாளைக்கு நல்ல ஈவுகளை உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. நாளைக்கு நீ கற்றுக்க அப்படின்னாலும் அது கற்றுக்காது, அது உன்னை ஏமாத்தும். அல்லேலூயா. அங்கே வேதம் பூமி கொடுமையினால் நிறைந்திருந்த காலத்திலே சேம் காம் யாபேத் இந்த 3 பேர் பிறந்தாங்க.
தேவன் பூமியை பார்த்து இதோ அது சீர்கட்டதும் மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகள் என்ன பண்ணாங்க, கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. மாம்சமான யாவரும் என்ன பண்றாங்க, தங்க வழிய கெடுத்து கொள்றாங்க. இங்க கவனிங்க, வேதம் சொல்லுகிறது தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருக்குது. நம்ம நல்ல ஈவுகளை இருந்தா தானே, இன்னைக்கு நல்லதை கத்துக்கினா தானே நம்ம இங்க தரித்திருப்போம். நமக்குள்ளேயே சீர்கேடு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், இன்னைக்கு சீர்கேடு இருந்துச்சுன்னா நாளைக்கு வரப்போறதுக்கு எதை தான் கொடுக்க போறோம். இந்த ஃபீடிங்க ஆண்டவர் என்ன பண்ணாதுமா, முற்றிலுமா அடிச்சு போட போறாரு. இங்க சீர்கெட்டதை பார்க்கிறாரு, அது சரியில்லைன்னு தேவனுக்கு தெரிந்த போது தேவன் ஒரு காரியத்தை செய்யறாரு. எவன் சீரோடு கூட இருக்கிறானோ அவனை ஒழுங்கா வைத்துக் கொள்வோம், இல்லாத எல்லாரையும் தூக்கிடுவோம். இப்ப அதுதான் நடக்குது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதுமாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேலே தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாரு சொல்றாரு, யாரு ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறீங்களா அவங்க எல்லாம் பேசல. மாம்சமா யார் இருக்கிறீங்க, யாரெல்லாம் பிரதர் இதை செஞ்சிடலாம், பிரதர் இதை முச்சிடலாம், பிரதர் என் வாழ்நாளுக்குள்ள இதை சாதிச்சிருவேன், இதை செஞ்சிருவேன், இதை அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா. அவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாருப்பா, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே எவன் மாம்சமா இருக்கிறானோ அவன் தேவனுக்கு பிரியமா சிந்திக்கல. அல்லேலூயா. தேவ சாயலுக்கு ஒப்பா மாறவும் விரும்பல. அவன் கொடுமை 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 என்று மற்றவர்களை காயப்படுத்துகின்றான், மற்றவர்களை வேதனைக்குள்ளே கொண்டு போகின்றான். அப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழுகின்ற அவர்கள் எல்லோருக்கும் என்ன வந்துச்சா, என்னமா வந்துச்சா. அல்லேலூயா. நம்மளுக்கு சில காரியம் கொஞ்சம் கடினமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். சில முடிவுகள் எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா. ஐயோ என்ன இது, மாம்சமா இருக்கிறவங்களுக்கு முடிவு வரதாமா செய்யும். அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது. தேவன் உனக்கு எனக்கு கிருபை பாராட்டி வாய்ப்பை கொடுக்குறாரு. இந்த வாய்ப்புல நீங்களான என்ன நேரத்திரமா பண்ணிக்கணும், என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக வழிகளை உண்டாக்குங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் சார்ந்திருப்போமானால் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை மாறும். அங்கே வேதம் சொல்கிறது, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களால என்ன நடக்குது, பூமியும் கெட்டு போச்சு, நான் அவர்களை பூமியோடு கூட என்ன பண்ண போறேன், அழித்து போடுவேன். ஆண்டவர் இங்க கட்டளையை கொடுக்கிறாரு, என்னன்னு சொல்லிட்டு, கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே என்ன பண்ணு, அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பாக கீழ்ப்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் எத்தனை முழம். இப்போ 300 முழம்னா தெரியுங்களா, ஒரு முழம்னா இதுதான். அன்னைக்கு இன்னைக்கு சொல்ற மாதிரி மீட்ரு அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு கையில தான் அளவு எடுத்தாங்க. இதுதான் ஒரு முழம், ஒரு முழம்னா 1.5 அடி. இப்போ 300 முழத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு நீட்டா ஒரு பேழையை கட்டுன்றாரு. இப்போ இது 25 அடின்னு வச்சுங்க, 25 அடி சரிங்களா. இப்போ 1.5 முழம் இதுதான் 300 முழம் அப்படின்னா கிட்டத்தட்ட 450 அடி. எத்தனை அடி, 450 அடி கரெக்டு தானா? சரி தெரில எனக்கு, நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு, நீங்கள் பார்த்து செக் பண்ணிங்க சரிங்களா. எதுக்கு விட்டாலும் ஆமாம் உண்மை, அவர் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும், அவர் ஏன் போய் பேச போகிறாரு அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் சொன்னால் கூட கிராஸ் கொஸ்டின் பண்ணணும் நீங்கள், அது கரெக்டாக தப்பான்ட்டு. நான் எதனா ஒன்று சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன், இப்போ வேறு யூடியூப்பில் எவன் பார் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. லாஸ்ட் டைம்லாம் நம்ம ஜூலி எஸ்ஐக்கள் அண்ணன் மாட்டுக்கிறாரு, அவரை போட்டு வாங்கன்னு வாங்கிக்கிறாங்க. அதனால் நான் சப்போஸ் ஒரு சில காரியம் தவறாக இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும், அதை சொல்லணும். ஆமாம் பிரதர் இது தப்பு, ஒருவேளை 475 அடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு. நீங்களாம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க, நாங்களாம் எடுத்தால் கூட பிஸ்னஸ் மேக்ஸ் தான், நாங்களாம் பிஸ்னஸில் அப்படியே பெரிய வல்லவராகி எங்கே போயிடுவீங்க, அம்பானி வரைக்கும் போயிடுவீங்க. அல்லேலூயா. எது வரைக்கும் போயிடுவீங்க, அம்பானி வரைக்கும் போயிடுவீங்க. நாங்களாம் அப்படியாப்பட்ட பிஸ்னஸ் பாரு, கடைசியில் நாட்டார் கட்டில் நீ பொட்டலம் கட்டின்னு இருப்ப பாரு. எல்லாரையும் சொல்ல,
எனக்கு தெரிஞ்சே வாயை திறக்காம இருக்கிறது தெரியுமா? பிஸ்னஸ் மேக்ஸு. எல்லாரும் யார் யார் ஏற்றிங்க பிஸ்னஸ் மேக்ஸு? ஓ சரி, இப்போ ஒரு முழம் 1.5 அடி. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 300 முழம்ட்டார். எத்தனை அடி? 150 அடியா? யாரா அது? நீ அம்மா? ஆமாம்மா, ஒரு முழமா 300 அடி சொல்லிட்டாருமா. 300 அடினா எத்தனை ஃபீட்டு வருதுன்னு கேட்குறேன். இது 1.5 அடி, இது 1.5 அடிமா. இது 1 அடி கிடையாது. 1 அடினா இதுதான் 1 அடி. நான் இப்போ இந்த ஒரு முழம் பார்த்தீங்கன்னா 1.5 அடி வரும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு 300 முழம்ட்டாரு. 300 முழம்னா இன்ட்டு 1.5 போடுங்களேன், எவ்வளோ வருது? 450. அதானே நான் சொன்னேன்? கரெக்டாக தப்பா? அதான் கரெக்டாக தான் சொன்னேன். நீ சொல்லிருக்கல, நீங்கள் கரெக்டாக தாங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை விட்டுருவோம். இப்போ சின்ன விஷயமா வந்து இப்போ இங்கேருந்து நம்ம சர்ச்சு இந்த முனையிலேருந்து அந்த முனை 25 அடி. நல்லா புரிஞ்சுங்க. இந்த முனையிலேருந்து அந்த முனை எத்தனை அடி? 25 அடி. இப்போது 300 அடிக்கு போனோன்னா அப்போ எவ்வளோ தூரம் நம்ம கடந்து போகணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நோவா அன்பை கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். ஏன்னா நீ புரிஞ்சுக்கணும் என்பதற்காக நோவா அன்பை உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் காண்பித்து கொடுக்குறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நோவா, நீ என் கூட இந்த 300 ஆண்டு காலங்களா நடந்து கொண்டு இருக்கிற. சாரி, 300 ஆண்டு காலங்க. ஆமா, 300 ஆண்டு காலங்களா? இல்ல பல ஆண்டுகள் அவர் நடந்தாரு. என்ன சொல்றேன், ஆண்டு சொல்றாருப்பா, நீ என் கூட பல வருடங்களா நடந்து கொண்டே இருக்கிற. அதனால என்ன பண்ண, நான் சொல்ற காரியத்தை செய்யணும். நீ நோவா மறுபேச்சே பேசல. நோவா, ஐயோ ஆண்டவர் 300 அடினா எவ்வளோ தெரியுமா போவோம்? இந்த 10ஆம் தெருவில் ஆரம்பிச்சு அங்கே போய் 9ஆம் தெருவில் தான் முடியும். அவ்வளோ பெருசு தான் 300 அடி. இங்கே தான் அவ்வளோ நீட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ அவ்வளோ நீட்டு. இப்போ அடுத்தது பிரெத்து சொல்கிறாரு. இப்போ நம்மளது இது 13 அடி. சரிங்களா? இந்த பிரெத்து எவ்வளோது நம்மளது? 13 அடின்னு வச்சுங்களேன். இப்போ 15 அடினே வச்சுங்க. 50 அடிக்கு எத்தனை வீடு தாண்டி போனோம்? எத்தனை வீடு தாண்டி போகணும்? நம்ம 10 வீடுலாம் வராது தம்பி. 15 அடின்னு வச்சுக்கோ. அப்போ எத்தனை வீடு வரும்? 45 அடிக்கு 3 வீடு. சொல்லுங்க, சும்மா சொல்றேன். இல்ல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நோவாவுடைய பிரயாசத்தையும் அவர் தேவனோடு கூட இருந்த சஞ்சரிப்பை நீங்க பார்க்கணும். சிரிக்கிறது சிந்திக்கிறதும் இருக்கட்டும். நல்லா புரிஞ்சுங்க. இங்க இருந்து இந்த 10ஆம் முனைல இருந்து 9ஆம் முனை வரைக்குமே நீட்டு அகலம். இங்கேருந்து ஒரு 4 வீடு வச்சுப்போமே. இந்த நம்ம சர்ச்சு ஒன்று பக்கத்தில் அப்படியே ஒரு 4 வீடு வச்சுப்போம். அவ்வளோ தூரம் அகலம். இப்போ இவ்வளோ பெருசுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பேழையை உண்டாக்குன்றாரு. சொல்கிறவர் அத்தோடு நிறுத்தில்ல. இந்த பேழையை நீ என்ன தெரியுமா பண்ணும்? ஆண்டவர் அங்கே அழகாக சொல்றாருப்பா, நீ கொப்பேறு மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையை அறையை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பும் கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 அடி. கிட்டத்தட்ட 45 அடி நினைக்கிறேன். 30 முழம்னா 45 அடி வரும் இல்லையா? 60ஆ? சரி 60. ஓகே ரைட்டு, நான் தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. சரி 60. அப்போது 60 அடி உயரமுள்ள ஒரு பேழையை நோவா கட்டணும். அது 300 அடி நீளமும் 50 அடி அகலமும் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ மரங்கள் தேவைப்படும் நினைக்கிறீங்க? இப்போ அது சும்மா ஒன்றையும் சொல்ல ஆண்டவர். அதை நீ உண்டாக்குறது மட்டும் இல்லைப்பா, அதை எந்த மரத்தினால் தான் உண்டாக்கணும்? கொப்பேறு என்ற மரத்தினால் உண்டாக்கு. இப்போ இந்த கொப்பேறு மரத்து அந்த மரம் அந்த நாட்களில் அதிகமாக இருந்துச்சு. நோவாவின் நாட்களுக்கு அப்புறம் இந்த மரம் சுத்தமாகவே அழிக்கப்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு கொப்பேறு மரம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் அதை குறித்து ஆராய்ச்சியும் பண்ணல. ஆனால் இன்னைக்கு நிறைய கொப்பேறு மரங்கள் கிடையாது. ஏன்னா அது ஒரு அடையாளமான மரம். அந்த மரம் தண்ணியிலே முழுகாதான். அந்த மரத்திலிருந்து ஒரு விதமான பிசின் வருமா, அது இன்னொரு மரத்தோடு கூட இணைப்பதற்கு ஏதுவா இருக்குமா. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? கொப்பேறு மரத்தை கொண்டு வா, இதனால நீ ஒரு பேழையை கட்டு. இந்த பேழையினுடைய அகலம் இவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னும் போது அவ்வளோ தூரத்துக்கு நோவா முதல்ல ஒரு இடத்தை தேடணும். அந்த இடத்துல அவன் அளவு எடுக்கணும். 300 அடிக்கு என்ன பண்ணும்? சாரி 450 அடிக்கு அளவு எடுக்கணும். இங்கே 60 அடிக்கு என்ன பண்ணும்? சாரி 60 அடி என்ன பண்ணுங்க, 50 அடிக்கு என்ன பண்ணும்? இப்படிக்கா இந்த அளவு எடுக்கணும். ஹைட்டுக்கு பார்க்கணும். இவ்வளோ பெரிய இடத்த அவன் முதல்ல தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல என்ன பண்ண, இங்கே பேழையை கட்டுறதுக்கு ஆயத்தப்படுத்தணும். ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தணும். ரெண்டாவது, அதற்கான மரத்தை ஒவ்வொரு நாளும் நோவா கொண்டு வரணும்னா கொஞ்சம் நெஞ்ச காரியங்கள் இல்லை சகோதரியே. தேவனுடைய ஒரு வார்த்தையை அவன் பெரிதா நினைக்கிறபடினால தன்னிடத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவனுக்கு கொடுக்க ஆயத்தம்.
நம்மளால 1 மணி நேரம் கொடுக்க முடியல பிரதர். அவன் பேழை கட்டுறதுக்கு எத்தனை வருடங்களை கொடுத்திருப்பான் தெரியுமா? அதனால தான் நோவா இன்னைக்கும் பேசப்படுறான். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் வருவதற்கு காரணம், ஆவிக்குரிய ஊழியம் இதுவென்று அறிந்து தேவனோடு கூட அவன் செயல்படுவதற்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? அவன் அன்னைக்கு தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்த ஆண்டவரே, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணிப்பேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணிப்பேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாள என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணிப்பேன். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் அர்ப்பணமா அமர்ந்து கொண்டு தேவ சத்தத்தை கேட்க முடியல. நோவா எத்தனை ஆண்டுகள் நீங்க நினைக்கிறீங்க? அவன் 110 வருஷங்கள். நீங்க யாரு சொன்னாங்க, யாருக்கிட்ட கேட்டீங்கன்னு தெரியல, பிரசங்கம் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அவன் எத்தனை ஆண்டுகள் இந்த பேழைக்காக பிரயாசப்பட்டிருப்பான் தெரியுமா? எத்தனை நாட்கள் கடந்திருக்கும், எத்தனை வாரங்கள் கடந்திருக்கும், எத்தனை மாதங்கள் கடந்திருக்கும். அவன் நினைவெல்லாம் எது மட்டத்தனமா இருந்திருக்கும்? இந்த பேழை முடிகிற வரைக்கும் பேழையை கட்டணும், பேழையை கட்டணும், பேழையை கட்டணும். தினமும் போறான், கொப்பேறு மரத்தை தேடுறான். கொப்பேறு மரமே எங்க இருக்கிற ஆண்டவர் உன்னைத்தானே சொல்லி இணைச்சி கட்ட சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தினம் தினம் தேடி 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 உண்டாக்கின ஒரு பேழை, பெரிய பேழை உண்டாகுகிறது. அது பல மரங்களால் இணைக்கப்பட்டிருந்தாலும் எல்லாம் ஒரே இனமாய் மாற்றப்பட்டிருக்கிற ஒரு பேழையை பார்க்கிறோம். பல இடத்திலே வளர்ந்தது, பல சூழ்நிலையிலே வளர்ந்தது. ஆனால் இங்கே இணைக்கப்படும் பொழுது அது இயேசு என்ற ஒரு காரியத்திலே அணுகுமுறையை அங்கே பார்க்கிறோம். அவன் பல வருஷம் அதற்காக பிரயாசப்பட்டிருப்பாமா? பல வருஷம் அந்த மரத்தை வெட்டி, இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு மரத்தை வெட்டி எடுத்துன்னு வரணும்னா 10 நிமிஷத்துல போயிட்டு என்ன பண்ணலாம், எப்படியாப்பட்ட மரத்தையும் வெட்டி எடுத்து வந்துடலாம். ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. எளிய நாட்களில் ஒருத்தர் சொன்னான், ஐயா நான் கடனாய் வாங்கி வந்த கோடாலி தண்ணியில் விழுந்துருச்சு எஜமான்னு. நான் கடனாக மரத்தை வெட்டுறதுக்காக கடனாக வாங்கி வந்தேன். ஒருவேளை வீடுகளை கட்டி தங்கி தாபரிக்கிறதுக்கு நான் கடனாக வாங்கி வந்து அந்த கோடாலி விழுந்துச்சுன்னு சொல்லும் போது எலியா சொல்கிறான், ஒரு மரத்தை உடைச்சி போட்டு, எலிசா ஒரு மரத்தை உடைச்சி போட்டு, பா உன் கோடாலி மிதக்குது பாரு, எடுத்துக்கொள்ளு. இந்த கதையை நீங்கள் சின்ன வயசில் கேட்டிருப்பீங்க. ஒரு மரம் வெட்டனுடைய கோடாலி தண்ணியில் விழுந்துச்சான். நீங்கள் கேட்டீங்களான்னு தெரியல, எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ உடனே அதுக்கு ஒருத்தரை கூட்டின்னு வந்து அவங்க அந்த அம்மா பீனங்கள்லாம் வச்சுக்கிட்டு செம்மையாக நிற்கும். அது என்ன ஒன்று என்ன பண்ணாங்களோ, அவங்க கேட்டாங்களாம், அந்த அம்மா தங்கத்தில் ஒரு கோடாலி காட்டுச்சான், வைரத்தில் ஒரு கோடாலி காட்டுச்சான். இதெல்லாம் அவன் சொல்லிட்டானா, இதெல்லாம் எந்தில்லை உன் கோடாலி. அதுக்கப்புறம் கடைசியாக ஆமாம் இதுதான் என் கோடாலி. நானா நம்ம ஆளுங்கிட்டலாம் தங்கத்தில் ஒரு கோடாலி காட்டினா ஒன்று என்ன சொல்லிடுவான், சொல்லு இதான் என் கோடாலி. அல்லேலூயா. அவன் கோடாலியை காட்டியிருந்தா கூட அவன் சொல்லிருக்க மாட்டான் இது என் கோடாலி. இப்போ காட்டினு வச்சுக்கோ, இதான் என் கோடாலி, நான் இதான் எடுத்துன்னு வந்தேன், வாங்கிட்டு வந்தேன், எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். அந்த மனநிலையில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எதையும் இப்போ இழக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லை, பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். கொடுத்துணும், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துணும், இலவசமாக கொடுத்துணும். ரட்சிப்பை இலவசமாக கொடுத்தாரு. நீங்க வாங்க வேண்டிய அடியெல்லாம் ரோம போர் சேவர்கிட்ட அவர் வாங்கினாரு. நீ சிந்த வேண்டிய ரத்தத்தை எல்லாம் அவர் சிந்தினாரு. அல்லேலூயா. எனக்காக அவர் எல்லாவற்றையும் இழந்து விட்டு நிர்வாண கோலத்திலே தொங்குகின்றார். ஆனா எனக்கு அர்ப்பணிக்க என்ன இல்லம்மா. நோவா தேவன் ஒரு காரியத்தை சொல்றப்பா, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதும் மாம்சமான யாவரும் பூமியின் மேலே தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கினார். எல்லாரையும் பார்க்குறாரு. எவ்ரி பீப்புள் அவங்கவுங்க காரியத்தை பார்க்குறாங்க. அங்கே நீங்கள் மறைக்கப்பட்ட நிறைய ரகசியம் இருக்குதுங்க. அன்னைக்கு நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஆண் புணர்ச்சிக்காரர்கள் அதிகமாக இருந்தாங்க. ஆண்களோடு ஆண்கள் இஸ்பியனாய் வாழ அப்படியாப்பட்ட கொடுமை நிறைந்த காலங்களாய் அது இருந்தது. ஏன்னா நீங்க 6வது வசனத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க மாம்சமான மனுஷன் என்ன பண்ணிட்டான், தேவ மனுஷ குமாரத்திகள் மேல என்ன பண்ணானா விருப்பம் கொண்டான். அங்க அதுக்கு முன்னாடியே ராட்சசர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையை போல ஆகி பூர்வத்திலே பேர் பெற்றவர்களாய் மாறி போனாங்களா. நான் தானே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி விதத்தில் பேர் பெற்றவர்களாய் மாறி போனாங்களாம். இந்த சைகை நோவாவின் நாட்களுக்கு அப்புறமும் இருந்தது.
அதுக்கு ஒரு மனுஷனை நான் கடந்த வாரத்தில் உங்களோடு கூட பேசியிருப்பேன். அவன் மரணம் கூட வேதத்தில் சொல்லப்படலன்ட்டு லாஸ்ட்டாக சாமுவேல் என்கிட்ட கேட்டாப்புல அந்த காரியத்தை. ஐயா நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறீங்கப்பா, அந்த காரியத்தை குறித்து எடுக்க வேண்டியதுனாரு. நான் எடுத்து நிறைய காரியங்களை எடுத்து வச்சுருப்பேன். அந்த சூழ்நிலை வரும்போது நான் எடுக்கிறேன்ப்பா, எடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா நோவாக்கு அப்புறம் தான் நான் அவரை காமிக்க முடியும். அப்போ காமிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கடந்த நாட்களில் நானும் அவரும் அடிக்கடி சம்பாஷிப்போம், நிறைய காரியத்தை கேட்பாப்புல. திடீர்னு ஒரு நாள் வந்து நீதிமான் யாருன்னு கேட்டாப்புல. எனக்கு டப்புன்னு சாக்கச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் இல்லை அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுங்க. நீதிமான் யாருன்னு கேட்டாப்புல நல்லா புரிஞ்சுங்க. பாவம் நிறைந்த இடத்திலே பாவம் இல்லாதபடிக்கு வாழ ஒருத்தன் துணிகரம் கொள்றான் தெரியுமா, அவன் தான் நீதிமான். யார் நீதிமான? பாவம் நிறைஞ்சிருக்கிறது, ஏரியா முழுக்க பாவமா இருக்குது. ஆனா அந்த இடத்துல நான் பாவம் செய்ய மாட்டேன்ட்டு ஒருத்தன் வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், அவன் நீதிமான். அதை தான் லோத்து செஞ்சான். அதனால தான் லோத்துக்கு டைட்டில் என்னது? பேதுரு புத்தகத்தில் நீங்க போய் வாசி பார்த்தீங்கன்னா நீதிமானாகிய லோத்து என்று பேதுரு சாட்சி கொடுக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. நம்மளால கொஞ்ச நேரம் உட்கார்றது பெரிய காரியமா இருக்குது பிரதர். அங்கே வேதம் அழகாய் சொல்கிறது, அங்க பார்க்கிறார் எல்லாம் சீர்கெட்டதா இருக்கும்போது நோவா ஒருத்த மட்டும், ஆண்டவரே நான் உனக்காக வாழத்தக்கதாக என்னை அர்ப்பணிப்பேன் ஆண்டவரே என்று அந்த சூழ்நிலை வந்தபோது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் நோவா கிட்ட சொல்றாரு, நோவா ஒரு காரியம் செய், இந்த பூமியை நான் அழித்து போட போறேன். அந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்றது மட்டும் இல்லை, நீ ஒரு பேழையை உண்டாக்கணும்பா. அந்த பேழை 300 அடி நீளமோ 50 அடி அகலமோ கிட்டத்தட்ட 30 அடி உயரமா இருக்கணும். ஏன் 30 அடி உயரம் நீங்க கேட்கலாம். ஆண்டவர் எல்லா இடத்திலும் திரியேக தன்மையை காண்பித்து கொண்டே இருப்பார். திரியேனிட்டி இல்லாத ஒரு இடமும் இருக்காது. நோவா பேழையிலும் திரியேனிட்டி இருந்தது. கடந்த நாட்களில் நாங்கள் அங்கே டீனருக்கு ஜிம்முக்கு போயிருந்தோம். நானும் ரமணா பாஸ்டரும் போயிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங்லாம் போயிட்டு என்ன பண்ணுறேன், வந்து வர சொல்ல எங்கள் அண்ணன் ஒருத்தர் அசோக்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் என்னை பார்த்துட்டு அவர் வேற ஒரு நபரோட கூட பேசியிருந்தாரு. அப்போ தம்பி இங்கே வாப்பா அப்படின்னாரு. சொல்லுங்க நான் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு விசாரிச்சுட்டு நான் வரும்போது அவங்க வீட்டில் வந்து இந்த யெகோவா விட்னஸ்ன்றவங்க ஒரு டீம் வந்து போய்க்கிறாங்க. அவர் தூங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க அவங்க போய்க்கிறாங்க. போயிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, ஐயா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பேசினாங்களாம். பேசும்போது ஒரு தூக்க கழகத்திலேருந்து சரி அவர் ரோமன் கத்தலிக்கு அவர் சரி பேசணும், என்ன கடவுளை குறித்து தானே பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது அவங்க வேதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தை அழகாக சொல்லி கொண்டே வந்துக்கிறாங்க. இதுதான் உண்மை, இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணுன்ற எல்லா காரியத்தையும் கேட்கும்போது அவருக்கு திடீர்னு ஆச்சு, ஆமாம் நம்ம இப்படி தானே இருக்கணும், ஏன் நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே போயிட்டு என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, அதில் ஜாயின் ஆகிட்டுக்கிறாங்க. ஆனால் இவர் என்னவோ தெரியல உள்ளே போக காணும். ஆனால் இன்னைக்கு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அன்னைக்கு நான் உள்ளே போனதுனால இன்னைக்கு பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய காரியத்தை அங்கேயும் தேவனை கற்றுக் கொடுக்குறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் திரியேக தன்மையை அங்கே காண்பிப்பது இல்லை. இதான் விஷயம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவாங்க, எல்லாம் காரியமாக இருக்கும். திரியேக தன்மை இல்லாத எல்லா இடமும் ஏமாற்றப்படுகின்ற இடமே. ஒரு காரியத்தை அவர் என்கிட்ட கேட்குறாரு, பிரதர் இதுக்கு நான் என்ன செய்யணும், இதுக்கு நான் என்ன செய்யணும் போது எனக்கு உண்மையாலுமே இந்த வேதத்தினுடைய அந்த தாக்கமும் தேவன் எனக்கு படிக்க சொன்ன காரியங்களும் இல்லை என்றால் அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமான பதிலை சொல்ல முடியாது. சப்போஸ் உங்க எல்லாரையும் வந்து அப்படியாப்பட்ட ஒரு குழுவினர் சந்திப்பார்களானால் அவர்களிடத்தில் நீங்க பேசத்தக்கதாக தர்க்கம் பண்ணத்தக்கதாக ஆயத்தமா இருக்கிறீங்களா? அடுத்த வாரம் அந்த சர்ச்சில் தான் நீங்க இருப்பீங்க. உங்களுக்காக முழங்கால் படிக்கிட்டு நாங்கள் எங்க என்ன பண்ணோம், ஆண்டவரே நான் விட்டுருவேன், அவ்வளோதான், வேற என்ன பண்ணுது, இங்கே காத்துக்கணும். அப்புறம் நீ எங்கே போய் இங்கே ஆழமான சத்தியத்தை சொல்லி கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டேன்றீங்க, கற்றுக்க மாட்டேன்றீங்களா? இப்போ முடிஞ்சவனே கேட்டால் ஒருத்தரும் பாருங்க, நான் உங்களுக்கு அழகாக சொல்லியிருப்பேன், அழகாக ஒரு டைரி போடுங்கடா, எழுதுங்கடா, உங்கள் காரியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்கடா, நாளைக்கு ஊழியக்காரன் ஆகும்போது அது எல்லாம் உனக்கு ஏதுவாக இருக்கும். 97 எங்கள் ஊழியக்காரர் பேசின இன்னும் தேவ செய்தியெல்லாம் நான் எழுதி வச்சுருப்பேன். பல நேரத்தில் எடுத்து பார்க்கல, சில நேரத்தில் எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது எடுத்து பார்ப்பேன். சில நேரத்தில் நான் தனியாக இருக்கும்போது ஜெபம் பண்ணி இருக்கும்போது அந்த சூழ்நிலை வரும்போது எடுத்து பார்ப்பேன், இந்த காரியம்லாம் இன்றைக்கி நடந்துச்சே, இந்த காரியம்லாம் இன்றைக்கி பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்பேன். ஆனால் உங்கள் யார் கையிலையும் பைபிளே இருக்க மாட்டேங்குது. இன்றைக்கி கைவீசு தான். இன்றைக்கி போக சொல்ல தயவு செஞ்சு என்ன பண்ண, எல்லா பிள்ளைகளும் அழகான செல்லக்குட்டிங்க இங்கே சண்டே கிளாஸ் வரைக்கும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் பைபிள் எல்லாத்தையும் என்ன பண்ண எடுத்துகிட்டு போயிடணும். இன்றைக்கி கடைசி வார்னிங்க, இதுக்கு முன்னாடி பேச்சே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றே சினிமா டைலாக நினச்சிட்டீங்க, எனக்கு தெரியுது, அதெல்லாம் இல்லை. நீங்கள் கவனிங்க,
பைபிள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவேன், வெளியே அனுப்பிச்சிடுவேன், வெளியே கொடுத்துருவேன். இல்லைன்னா கொண்டு போய் அங்கே அந்த மாதா ஆர்ச்சாண்டை வச்சுட்டு வந்துடுவேன். பார்த்துங்க. அப்புறம் நாளைக்கு உங்கள் பைபிளை யாரும் எடுத்துன்னு போனால் தெரியாது. இன்றைக்கி அவங்கவுங்க பைபிளை அவங்கவுங்க நீங்கள் சபைக்கு தான் வரீங்கன்ட்டு அடுத்தவங்களுக்கு அடையாளம் படுத்துறதுக்கு தான் வேதம். நீங்கள் கைவீசம்மா கைவீசு, அப்புறம் அடிப்பா அடி, கைவீசம்மா கைவீசு, எங்கே போகலாம் அடிப்பா, நான் தான் சொல்கிறேன் அடின்ட்டு பாடுங்க பார்க்கலாம். அது பைபிள் எடுத்து வராமல் கை வீசிட்டு வராங்களா, அவங்களுக்கு உரைக்கட்டும். கை வீசம்மா. ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் வச்சுன்னு 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி கை வீச வச்சுட்டிங்க பாருங்க. இன்னைக்கு உங்கள் எல்லார் பைபிளும் ஒரு வேளை சூழ்நிலை நிமித்தனால எடுத்துன்னு போக முடியாதுன்னா அவங்களுக்கு ஓகே. எல்லாருமே இங்கே இனி வச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் பைபிளை இதோடு பார்த்துங்க. இதுதான் கடைசி. இனி வர சொல்ல எல்லா பிள்ளைங்களும் சொல்கிறேன், கூடுமான மட்டும் ஒரு நோட்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். என்ன பண்ணணும்? கூடுமான மட்டும் கண்டிப்பாக ஒரு நோட்டை எடுத்துகிட்டு வரணும். இன்னைக்கு தேவ செய்தி என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சுங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே நீ கொப்பேறு மரத்தாலே எனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பாங்க கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், ஆண்டவர் இங்க சொன்ன ஒரு காரியத்தை மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு நான் பண்றேன், நான் முடிச்சிட நேரம் முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துலாம். யோபு ஒரு காரியம் சொல்லுகின்றார். இங்க ஆண்டவர் இந்த கொப்பேறு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பேழை இருக்குதுல, அந்த பேழையை செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்றார்? உள்ளும் புறம்போ கீழ்பூசு. கீழ்பூசுனா என்னன்னு அர்த்தம்? அடைக்கப்பட வேண்டும். இருக்கிற எல்லா காரியமும் என்ன ஆகணும்? அடைக்கப்படணும். அடைக்கப்படாம இருந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ அந்த பேழையில கீழ்பூசவே இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ உள்ள பெரிய யானைங்க, ஒரு 2 யானைங்க இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ எல்லா மிருகங்களுக்கும் இதுதான் புதுசு, கப்பலில் போகிறது. அதுக்கு முன்னாடி அதுங்க எங்கே போனதில்லை, தண்ணியில் நீந்திக்குது, தண்ணி குடிச்சிக்குது, எல்லாம் பண்ணிக்குது. ஆனால் இப்போ தான் ஒரு பேழையில் உட்காந்து போகிற புது ஒரு அனுபவம். இப்போது இந்த பேழையில் கீழ்பூசில் சின்ன சின்னதாக கேப்புக்குது. யானை கண்ணுக்கு நேராக ஒரு கேப் பார்க்குது. அங்கே ஒரு பெரிய அலை அடிக்குது. இந்த அலையை அந்த அந்த ஒரு கண்ணில் இப்படி பார்த்துனே இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஒரு கண்ணில் பார்த்துனுங்கிற யானை நான் வந்து, ஐயோ இவ்வளோ பெரிய ஆளை வந்து என்ன அடிச்சான்ட்டு அது ஒரு ஆட்டை அடிச்சுன்னு வச்சுங்களேன். அண்ணாண்ட ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அது மேல போய் ஒரு மாடு விழுந்துரும். இது ஆட்டுல மாடு இறங்கி பக்கத்துல இருக்கிற ஆடு மேல வந்து ஆடு என்ன ஆயிடும்? செத்து போயிடும் இல்லைங்களா? இதை அடைப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? கீழ்பூசு. ஏன்னா எந்த மிருகமும் என்ன பண்ணக்கூடாது. இப்போ ரொம்ப குட்டியா இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு பறவை இருக்கும், அது ஒன்னே இதுதான் கேப்பு கிடச்சிதுன்ட்டு ஒன்னே என்ன பண்ணும்? கடந்த நாட்கள்லாம் நாங்கள் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். அங்கே 2 கிளி வளர்த்துருந்தாங்க. அந்த கிளி அது திறந்து விட்டு ரெக்கெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கிளி பறக்குது, ஒரு கிளி கடிக்குது, ஒரு பறக்குது. ஒன்று போய் கையை வச்சாலே கடிச்சிருது. இப்போ 2 கிளியும் கரெக்டாக வந்து என்ன பண்ணிச்சு, ஒரு கிளி சாமி மேலே உட்காந்துருச்சு, சாமியல் மேலே. இன்னொரு கிளி அதை பார்த்துன்னு இருந்துச்சு, நீ நான் தனியாக உட்காந்துக்கிறேன், நானும் வரேன். அது கடிக்கிற கிளி. இவன் ஒன்றுன்றான். அங்கே அப்படிதான் நடந்துச்சு. அவனை பார்க்கணும் இப்படின்றான். அதை வச்சு நாங்கள் ஒரு ஃபோட்டோ வர எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ உள்ள இருக்கிற கிளிகள் இருக்கும், அதுங்க அந்த கேப்பை பார்த்தோன்னே என்ன பண்ணும்? ஒன்று இது வழியாக பூந்து வெளியே ஓடிடலாமா? இதெல்லாம் நடக்கும். இந்த சம்பவம்லாம் நடக்கும். அங்கே எது நடக்கலைன்னா, கீழ் பூசலைனா, அது இல்லாதபடிக்கு தண்ணீர் உள்ளே வரலாம். அங்கே இருக்கிற மிருகங்களுக்கு வேறு ஏதாவது காரியங்கள் நடந்து அது செத்து போயிடலாம். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஒரு காரியத்தை செய்யணும். அங்கே முதல்ல என்ன பண்ணணும்? கீழ் பூசணும். இப்போ யோபு ஒரு காரியத்தை அங்கே கீழ் பூசுதுன்னா அடைக்கிறதுன்னு அர்த்தம். யோபு ஒரு காரியத்தை மட்டும் சொல்றாரு, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன், நேரம் ஆயிடுச்சு. எடுத்து வாசிப்போம். யோபுக்கு எழுதின புத்தகம் 32வது அதிகாரத்தில் 19வது வசனம். ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். என்ன பண்ணுச்சு? உள்ளத்தை அடைச்சு வச்சிருக்கிறாரு, உள்ளத்துல கீழ் பூசி வச்சிருக்கிறாரு. என் உள்ளம் அடைக்கப்பட்டு இருந்தது, கீரை பண்ணுகிற புது ரசத்தை. நீங்க திராட்சை ரசத்தை ஒரு துருத்தில ஊத்துனீங்கன்னா அந்த திராட்சை ரசத்தினுடைய வீரியம் ஜாஸ்தி.
புதிய திராட்சை ரசம் என்ன தெரியுமா பண்ணும், அந்த துருத்தி என்ன பண்ணுமா, கிழிக்குமா. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு சாதாரணமாக பார்த்தா தண்ணி ஊற்றி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனால தான் அதை என்ன பண்ணுவாங்க, பேரலில் பெரிய கட்டை பேரல் இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டு ஊற்றி வைப்பாங்க. ஏன்னா அது எந்த பேக்கில் போட்டாலும் அது உடனே ஓட்ட பண்ணிடும். அதுக்கு அவ்வளோ ஒரு வீரியம் இருக்குதுன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு கொஞ்சம் பவர் இருக்குது. அல்லது ஏதாவது நீங்கள் யோசனை பண்ணி வச்சுங்க, இது இருக்குது அது இருக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு அந்த ஒரு தன்மை இருக்குது. அதனால ஆனால் யோபு சொல்றாரு, இங்க நான் என்ன பண்றேன் வாசிங்கம்மா, என் உள்ள எப்படிதான் இருக்குது, அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் அப்பா புதிய பேக்கை போல என் இருதயம் இருக்குது, உள்ளும் புறம்பும் சில காரியங்கள் கீறல் போட்டு கொண்டுதான் இருக்குது. அதை நான் உள்ள இடம் கொடுக்காதபடிக்கு என் இருதயத்தை அடைச்சு வச்சிருக்கிறேன். முதல்ல அடைக்கப்பட வேண்டியது எது தெரியுமா? எது சொல்லுங்க? அடிக்கடியா காட்டுறீங்களே பிரதர், இதை அட. உன் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவங்களை குறித்து குறை சொன்ன நீ எங்க தெரியுமா முதல்ல உதயமாகுது? நீ சொன்னீங்க அவன் அவனுக்கு வாங்கி கொடுத்தா நல்லவன், உன் கூட வரலன்னா அவன் கெட்டவன். அது எங்க இருந்து தெரியுமா வரும்? சில நேரத்தில் பாட்டெல்லாம் போடும், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும். இப்போ இது தெரிஞ்சபடியினால யோபு பக்தன் அங்க அழகா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்ட்டு, இதோ என் உள்ள எப்படி இருக்குது, அதை அடைச்சு வை. அதை அடைக்கலன்னு வச்சிங்களேன், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து, நான் சொன்னேன் இல்லைங்களா, நோவா பேழக்குள்ள ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா, ஒரு யானை பார்க்குது தண்ணி வருது, திடீர்னு அப்படியே நம்மளுக்கு எதனா பார்த்தா அப்படியே ஷாக் அடிச்சிடும். சிலதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அடிச்சிடும், அது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி. டிவியில் ஒரு ஆட் போகும், அந்த ட்ரெஸ் அவருக்கு நல்லாவே இருக்காது, பக்கத்தில் கை வச்சு சொல்லு பிரதர் அந்த ட்ரெஸ் அவருக்கு நல்லாவே இருக்காது, அவர் உடனே அதை போட்டு பார்த்தா நம்ம நல்லா இருக்க மாட்டோமானுவோம். இப்போ எங்க வந்துச்சு இது? கண்ணு பார்த்து ஸ்ட்ரைட் எங்க போச்சு? இருதயத்தின் நிறைவு. இப்போ எது பேசும்? வீட்டில் போய் பேசும், எனக்கு அதை வாங்கி கொடுங்களேன். வீட்டில் குடிக்கிறதுக்கு கஞ்சில நாயே, நைட்டுக்கு சோறு கிடையாது, அரிசி இல்லை, காய்கறி இல்லை, ஒரே பிரச்சனையாகுது நாயே. இதெல்லாம் உனக்கு தெரியல. இப்போ டிவியை பார்த்தோன்னே எனக்கு என்ன வந்துச்சு? இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்மள சொல்ற மாதிரியே இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ அக்கா ஒரு மேக்கப் செட்டு பார்த்துரும். இல்ல கிளிப்பு இல்ல, அது அந்த கிரீம் வாங்கலாம், இந்த ஏதோ ஒன்று. இப்போ இது நினைக்கும், அது போட்டோன்னே நான் அது மாதிரியே மாறிடுவேன்ட்டு அது வேற மாதிரி மாறிக்குது. இதெல்லாம் நோவா காலத்தில் நடந்தது. நோவா காலத்தில் நடந்த கதை தான் இதெல்லாம் மேக்கப் போட்டு எல்லாரையும் வசீகரம் பண்ணும், ஆடையை போட்டு எல்லாரையும் இழுக்கணும்னு சொல்லிட்டு பாவத்தில் பிறப்பிக்கத்தக்கதாக காரியங்கள் நடக்கும் பொழுது அங்கே பார்த்து கொண்டிருந்த 3 மனுஷர்கள் இருந்தாங்க. 2 பேர் மற்ற காரியத்தை கவனிக்காதபடிக்கு தேவன் தனக்கு செய்த நன்மையை கவனித்தார்கள். ஒருவன் உலகத்தை கவனித்தபடியினாலே சபிக்கப்பட்டவனாய் மாறி போனான். நல்லா புரிஞ்சுங்க பிரதர் சிஸ்டர். இப்போ மூட வேண்டியது எதை தெரியுமா? அடைக்க வேண்டியது எதை தெரியுமா? எது சொல்லுங்க? இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, புது துருத்திகள் முதலாய் பீர பண்ணுகின்ற புது ரசத்தை போல் இருக்கிறது. கீறல் உழுது, மூடப்பட்டு இருக்கும் போது கீறல் உழுது, அதுவே. ஆனா அடைக்கப்பட்டு இருக்கிறதுனால உள்ள எதுவும் போக மாட்டேங்குது. உன் இருதயத்தை அடைச்சு வச்சுன்னு வச்சுக்க, வெளியே பார்க்கிற காரியங்கள் உள்ள போயிட்டு உன்னை வேறு மனுஷியாய் மாட்டாதபடிக்கு யோபு எச்சரிக்கிறான். முதல்ல எதை பூட்டணும், எதை அடைச்சு வைக்கணும்? வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றீங்களே. எதை தான் அடைக்கணும்? இதுதான் எல்லாத்தையும் வசீகரம் பண்ணி உன் இருதயத்திலிருந்து உன் சிந்தைக்கு கொண்டு வந்து உன் மாய் வழியா அம்மா கிட்ட அப்பா கிட்ட வீட்டில் சண்டை போட வச்சு எதோ பண்ண வச்சு இது எப்படின்னாச்சு இவங்க வாங்கி கொடுத்துணும். சிலலாம் பார்த்துருக்கீங்களா, அழுவான். பார்த்துக்கிறீங்களா, வயசு இவ்வளோ ஆயிட்டு இருக்கும், அழுதுன்னு உக்கான்னு இருப்பான். ஏன்டா ஆடுவரன்னு கேட்டா எனக்கு எல்லாருக்கும் செய்றாங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும்
நல்லா புரிந்து கொள்ளுங்க. அடுத்தவங்களை பார்க்காத, நீ ஃபர்ஸ்ட் உனக்குள்ள இருக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை பாரு. நீ உலகத்தை பார்த்து 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 நீ திறந்து வச்சிருக்கிற தெரியுமா, ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற ஹார்ட்டுக்குள்ள இப்போ எல்லாம் வந்துடுச்சு. இது வாங்கணும் அது வாங்கணும். இப்பயே பையன் நினைக்கிறான் பெரிய பங்களா கட்டணும். நான் கடந்த நாட்களில் என் நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு 20 வருஷமாக அவர் எனக்கு பழக்கம். அவர் நான் ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் கவனிங்க, நாங்கள் 14 பேர் டிரைவராக இருந்தோம். ஒரு ஹாஸ்பிட்டல் எக்மூரில், அந்த புலப்பர் ஹாஸ்பிட்டலில் 14 டாக்டர் டிரைவர் இருந்தாங்க. நாங்கள் 14 பேரும் ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு நான் போகிறேன், எக்மூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். என் காரை விட்டுட்டு நான் அப்படியே சீட்டில் சாஞ்சு நிற்கிறேன். ஒருத்தர் நல்லா இன்னிங்லாம் பண்ணிக்கின்னு, நல்லா பாருங்கள் இப்படி இன்னிங்லாம் பண்ணின்னு சாக்ஸ் எல்லாம் போட்டுன்னு செருப்பு போட்டு நிற்கிறாரு என் பக்கத்தில் வந்து. நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன், யார் இந்த ஆள், ஒரு டாக்டராக இருப்பாரா? ஏன்னா அவர் சகப்பாக இருக்கிறார். சகப்பா இவ்வளோ தான் இருப்பாப்புல, ஆளே இவ்வளோ தான் இருப்பாப்புல, சகப்பாக இருக்கிறாரு. நான் பார்க்குறேன் டாக்டராக இருப்பாரா? பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட திரும்பி டாக்டர் இங்கே நிற்கிறாரான்ட்டு. அவர் குள்ளமாக சகப்பா இன்னிங்கெல்லாம் பண்ணிக்கின்னு சாக்ஸ் போட்டுன்னு சாக்ஸ் மேலே செருப்பு போட்டுனுக்கிறாப்புல. எனக்கு பார்க்கும்போது எப்படி தோணும், இது தேட்டர்லேருந்து வெளியே வந்துக்கிறாரு போல இருக்கு, ரெஸ்ட் எடுத்துக்கோசம் சும்மா அப்படி வாக்கு மாதிரி போயிட்டு வருவாங்களா, அது மாதிரி வந்துக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் சொல்லி அவனும் டிரைவர் தான்டா. அவர் அப்படிதான் எனக்கு பழக்கம் பண்ணாரு. அவர் பண்ணதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார். வண்டி வரும், ஹோண்டா சிட்டி ஓட்டுவாப்புல, கோல்டு கலர் வண்டி. கேட்டுக்குள்ளே வண்டி வரும்போது வண்டி மட்டும் தனியாக வரும். நான் தேடுவேன் எங்கடா அவரை காணும் உள்ளன்ட்டு. அவ்வளோதான் இருப்பாப்புல, சீட்டுக்கு அடக்கமாக இருப்பாப்புல, உள்ள ஸ்டேரிங் மட்டும்தான் தெரியும் அங்கேருந்து பார்த்தா. இப்போ நாங்கள் போயிட்டு வந்தாங்க. அவர் போகும்போது வீடெல்லாம் வாங்கி கட்டி வச்சுட்டு இருந்தார். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நட்புடையார். அப்போ அந்த தங்கச்சி பேசினங்க சொல்லிச்சு, அண்ணா ஒரு இடம் ஒன்று வாங்கிக்கலாமா நினச்சி. நான் சொன்னேன், இங்கே இடம் வாங்கி கட்டுற அளவுக்கு நான் அந்த மனநிலையில் இல்லைம்மா, இது எனக்கு தேவையும் இல்லை. ஒரு நாள் இங்கேருந்து பறந்து போகிறேன், போகிறதுக்குள்ளே கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்துவிட்டு பறந்து போகத்தக்கதாக சூழ்நிலை இருக்கிறோமா. நான் இடம் வாங்கி எனக்கு ஆனால் இன்றைக்கி நம்ம மனநிலை எப்படிதமாகுது, சொந்தமாக வீடு வாங்கலாம், அதுக்காக இஎம்ஐ போடலாம், அதை கட்டலாம், இதை கட்டலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். எனக்கு ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரே உன்னிடத்தில் சேர போகிற நாட்கள் சீக்கிரம் இருக்கிறது ஆண்டவரே, அதற்கான ஆயத்தம் என்னவென்பதை எனக்கு சொல்லுங்கள். பிசாசு உன் இருதயத்தில் இதை போட்டு போட்டு இருதயம் அடைக்கப்படாதனால உன் சிந்தனை வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இது வாங்கணும், இது வாங்கணும், இதெல்லாம் ஓடி முடிக்க சொல்ல ஆயுசு நாட்கள் முடிஞ்சிட்டு இருக்கோம். நீ கர்த்தரை தேட வேண்டிய தரிசனங்கள் முடிஞ்சிட்டு இருக்கோம். தேவன் உன் மேல வச்சிருந்த பெரிய ஒரு காரியம் முடிஞ்சிருக்கும். ஆனா இதெல்லாம் இல்லாதபடிக்கு நோவா என்ற ஒரு மனுஷன் தேவனுக்காக வாழ கற்றுக்கொண்டான். எல்லாம் அப்படி தேவ சமுத்திர தலையில தாட்டும். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நாங்கள் நோவா போல வாழத்துக்கான உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவங்க. எத்தனை பேர் வேறு பிரிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்க மட்டும் தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நின்றுங்க பார்க்கலாம். நான் உங்களை பார்க்க போகிறதில்ல, 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நான் உங்களை பார்க்க மாட்டேன், என் கண்களும் மூடப்பட்டு தான் இருக்கும். நான் வேறு பிரிக்கப்பட்டவன். நான் ஏசப்பாக பிள்ளையா இருக்க விரும்புகிறேன். நான் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட கர்த்தரை தேட விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அப்படியாப்பட்ட ஜனங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரை எழுந்து நின்று ஒருத்தரையும் நான் பார்க்கல ஆண்டவரே, இது நீர் அறிவீர். நீதினி நிஹா ஷி ஹரேதினி நிஹா காரா பௌதாரா ரிதுனி நிஹா மெஹதுனு ரூஷி ஹாலாதானாரா. இந்த பிள்ளைகள் எல்லாம் கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆவியின் அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் தேவனுக்காக எழுந்தபடியினாலே தேவ சித்தம் இவர்கள் வாழ்க்கையில நிறைவேறப்படட்டும் ஆண்டவரே. மெஹதுனு ரியா ஷி ஹலேதனா ரிகா பௌதானா ரியா மெஹத தரிஷி ஹித்தினி நியோரோதன நிமக்கரா மெஹரோதலா ஷி மெஹதினி நியாராதனா நிக்கரதுனு நினி மௌரு ஷிஹலதன ரிகாலாதனா. தேவனுடைய வல்லமை இந்த பிள்ளைகள் எல்லாம் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இவர்கள் தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தபடியினாலே தேவ அபிஷேகம் இதோ தகப்பனை இவர்களுக்குள்ளாக ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. நோவா தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினது போல இந்த பிள்ளைகள் பாராட்டப்படத்தக்கதாக தேவன் இந்த பிள்ளைகளை இந்த நாளிலே நினைவு கூர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆவியானவரே. தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.